இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ? நமக்கு அடிக்கடி தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படுகிறது. ನಮಗೆ ಆವಾಗ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. மனம் திரும்பி அவருக்குள்ளே கனமான வாழ்க்கை வாழ கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுக்கிறார். ನಾವು ಮನ ತಿರುಗಿ ಆತನೊಳಗೆ ಕರ್ತನ ಜೀವಿತ ಒಳಗೆ ಜೀವಿಸಕ್ಕೆ ಆದ ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் தான் வார்த்தை கொடுக்கிறார். உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் சொன்னதை செய்யும் அளவு நான் ಹೇಳೋದು ಮಾಡೋ ತನಕ நான் கைவிடுதலைன்னு சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. ಇವತ್ತು ದೇವರ ಮಾತು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದೆ. காலையில ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? ಈ ಬೆಳಗ್ಗೆ ಭಾನುವಾರ ದೇವರು ನಿಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் ದೇವರು ಉನ್ನತವಾಗಿದ್ದರು தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவರನ್ನು ದಿಸಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. உனக்கு வெட்கம் வராதபடிக்கு, ನಿನಗೆ ನಾಚಿಕೆ ಬರದಂತೆ, நீ கலங்காதபடிக்கு, ಕಳವಳ ಬರದಂತೆ, அவர் உயர்ந்தவராய் இருந்தும் ಅವರು ಉನ್ನತವಾಗಿದ್ದರು. அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார்னா, ಅವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. உன்னிடத்தில் இருக்கிற தாழ்மையினால நீ வெட்கப்படுவதில்லை. ನಿನ್ನ ಬಳಿ ಇರುವ ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. உன்னிடத்தில் இருக்கிற தாழ்மையினால நீ கலங்குவதும் இல்லை. ನಿನ್ನ ಬಳಿ ಇರುವಂತ ತಾಳ್ಮೆಯಿಂದ ನೀ ಕಳವಳ ಪಡುವುದಿಲ್ಲ. வாக்குறுதிய ಹೀಗಾಗಿ ಮಾತನ್ನು இந்த சங்கீத 138ஆம் சங்கீதத்தில் ಈ ಕೀರ್ತನೆ ಭಾಗ 138 6வது வசனத்தில் 6ನೇ ವಾಕ್ಯ உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தை தருகிறார். ನಿಮಗೆ ನನಗೆ ಇವತ್ತು ದೇವರು ಈ ಮಾತನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தார். ದೇವರು ಉನ್ನತವಾಗಿದ್ದಾರೆ. அவர் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். அவர் ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು சங்கீதக்காரன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ಕೀರ್ತನೆ ಭಾಗ ದೇವರನ್ನು ஆண்டவருடைய பாதத்துல சங்கீதக்காரராகிய ஆமே ஒவ்வொரு மனிதரும் கர்த்தரை உயர்த்தனதாங்க சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದೇವರನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. இது இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ಈ ಮಾತು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் ದೇವರು ಉನ್ನತವಾಗಿದ್ದರು தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವರನ್ನು ದಿಸಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. அப்ப நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? ಹಾಗಾದರೆ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ எந்த சூழ்நிலை வந்திருக்கிறீர்கள்? ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ? கடந்த மாதத்துல பட்ட அவமானம், ಹೋದ ತಿಂಗಳು அதனால் வந்த வெட்கம், ಅದರಿಂದ ಬಂದಂತ அதனால் உங்களுக்கு கலக்கம், ಅದು ನಿಮಗೆ அதனால் உங்களுக்கு புலப்பம். ಅದನ್ನ ನಿಮಗೆ ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಇವತ್ತು உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவர் சொல்றார், ನಿಮ್ಮನ್ನು ದಿಸಿಸಿ ನೋಡುವಂತ ದೇವರು இனி நீ கலங்க வேண்டியதில்லை, ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಕಳವಳ இனி நீ வெட்கப்படுவதில்லை. ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் உனக்காகவே உயர்ந்த ஸ்தலத்திலிருந்து ಉನ್ನತ ಸ್ಥಳದಿಂದ உன்னிடத்தில் நான் இறங்கி வந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಬಳಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದೇನೆ. உன்னை பார்த்து நான் வந்திருக்கிறேன். ನೀನು ನೋಡಕ್ಕೆ உன்னை ಬಂದಿದ್ದೇನೆ. ஆசீர்வதிக்க போகிறேன். ನಿನ್ನ நீ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ எந்த இடத்துல கண்ணீர் வடித்தாயோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು எங்கே ಪಟ್ಟಿದೆಯೋ, துக்கப்பட்டு கலங்கி போனாயோ, ಎಲ್ಲಿ ದುಃಖಪಟ್ಟು ಕಳವಳ அங்கே வந்து ಅಲ್ಲಿ ಬಂದು உன்னை நான் மேன்மையா வைப்பேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಉನ್ನತವಾಗಿಡುತ್ತೇನೆ. நான் உன்னை உன்னதத்துக்கு நேரான உயர்வை தருவேன். ಉನ್ನತಕ್ಕೆ ನೀರಾಗಿ ಉಯರ ಎತ್ತರವನ್ನು நீ ಕೊಡುತ್ತೇನೆ. ஆசீர்வாதமாக இருப்பா. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಿ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரோடு இருந்த 2 மனிதர்கள், ದೇವರ ಜೊತೆಗಿಂತ 2 ಮನುಷ್ಯರು, ஒருவன் வெட்கத்தினால் மரித்து போனான், ಒಬ್ಬರು ನಾಚಿಕೆಯಿಂದ ಸತ್ತೋದನು, ஒருவன் வெட்கம் இல்லாமல் கர்த்தர் வேலையை செய்தான். ಒಬ್ಬರು ನಾಚಿಕೆಯಿಂದ ದೇವರ ಕೆಲಸವನ್ನು அந்த ಮಾಡಿದನು. 2 மனிதர்களுடைய காரியத்தை சுருக்கமா நான் சொல்ல விரும்புகிறேன். ಆ 2 ಮನುಷ್ಯರ ಕಾರ್ಯವನ್ನು ಚುರುಕಾಗಿ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நீங்களும் நானும் ನೀವು ನಾವು இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருப்பது ಇವತ್ತು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தும்படி ಈ ತಿಂಗಳು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ஆக ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. 2 காரியங்களை எனக்கு உணர்த்தினார். ದೇವರು 2 ಕಾರ್ಯವನ್ನು ಸ್ಪರ್ಶಿಸಿದರು. அந்த உணர்த்தின செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಆ ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿದ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவரோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். ದೇವರ ಜೊತೆಗೆ 12 ಶಿಷ್ಯರು ಇದ್ದರು. ஆண்டவரோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். ದೇವರ ಜೊತೆಗೆ 12 அதுல ಶಿಷ್ಯರು ಇದ್ದರು. 2 பேருடைய குணத்தை வித்தியாசமா காட்டப்படுகிறது. ಅದರಲ್ಲಿ ಇಬ್ಬರ ಗುಣಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ 2 ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. பேருடைய வித்தியாசமான ஒரு குணம். ಇಬ್ಬರಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಗುಣವು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. ஒருவன் ಒಬ್ಬನು நாண்டு கொண்டு செத்தான். ನೇಣಾಕಿ ಸತ್ತನು. அவನು அடுத்து இன்னொரு வசனத்தை சொல்லுகிறது, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவன் தலைகீழ விழுந்து ಅವನು ಕೆಳಗೆ ಬಿದ್ದು வயிறு வெடித்து ಕೊಡಲು குடல் சிதறி செத்து போனான்னு சொல்லுகிறது. ಕರಳು ಬಿದ್ದು ಸತ್ತೋದನು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. ஒருவனோ ಒಬ್ಬನು தேவன் தேடி போய் ದೇವರ ಹುಡುಕಿ அவனை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து விட்டான். ಅವನ ಎತ್ತರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟರು. அப்ப 2 பேருக்குள்ள குண
குணம் என்ன? ஒருவன் தன்னை தாழ்த்தினதும் ஒருவன் தன்னை மேட்டிமே நினைத்ததும் அவங்க வாழ்க்கையில ஒருத்தனுக்கு வெட்கமோ ஒருத்தனுக்கு உயர்வும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, கணவனை மனைவியே, அன்பான பிள்ளைகளே, பெற்றோர்களே, வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை ஊழியக்காரா இருப்பீங்கன்னா ஊழியக்காரர்களே, ஒருவேளை இந்த லைவ்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க வீட்ல இருந்தாலும் தெருவில் இருந்தாலும் வேலையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ரெண்டு நபர்களை நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருவன் பேர் யூதாஸ், ஒருவன் பேர் பேதுரு. இந்த ரெண்டு பேரை நீங்க சிந்திக்கும் பொழுது இதுல முதல் உள்ளவனை கவனிக்கும் பொழுது அப்ப நீங்க நன்றாக கவனிக்கணும். முதல் உள்ளவனை பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? அதே போல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் நன்றாக கவனிங்க. இப்ப வாசிக்கலாம். 27:5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. இவன் யாரோடு இருந்தவன்? யாரோடு இருந்தவன்? ஆண்டவரோடு இருந்தவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். 3.5 வருடம் தேவன் ஊழியம் செய்தார். இந்த 3.5 ஆண்டு இவனும் கூட இருந்தவனாய் இருக்கிறான். ஆனா இவனுடைய நிலை என்ன? நான்று கொண்டு செத்தான். இன்னொரு பக்கம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 1:18 படிங்க. சீக்கிரமா படிக்கணும். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைக்கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. இப்போ இங்க ஒரு கேள்வி எழும்பும். இங்க ஒரு கேள்வி. முதல் பகுதியை நீங்க பார்க்கும்போது மத்தேயு 27:5 நான்று கொண்டு செத்தான் சொல்லுது. ஆனா இங்க நீங்க 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1:18 அவன் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து அவன் என்ன குடல் சிதறி போய் செத்தான் சொல்லுகிறது. அப்ப இது ஒரு பொய்யான வார்த்தையை இங்க நீங்க பாக்குறீங்க. அப்படிதான் நீங்களும் நானும் பேசுவோம். இது எப்படிப்பா? இது முதல் மத்தேயுல சொல்லுகிறது அவன் நாண்டு கொண்டு செத்தான். ஆனா அப்போஸ்தலர் சொல்றாரு இவரு கீழே விழுந்து தலைகீழா விழுந்து கொடல் அத வயிறு வெடிச்சு கொடல் சிதறி போய் செத்தான். ಅವನು ತಲೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಕರಳು ಒಡೆದು செத்தவನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப இதுல எந்த வார்த்தை உண்மை? ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಮಾತು ನಿಜವು? இப்படி நம்ம கேட்பது உண்டு. ಈಗ ನಾವು ಕೇಳುವುದುಂಟು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் ಹೇಳ್ತೇನೆ, ரெண்டு வார்த்தையுமே உண்மையான வார்த்தை. ಎರಡು ಮಾತು ನಿಜವಾದ ಮಾತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ஒரு மனுஷன் ಒಂದು ಮನುಷ್ಯನು செத்த பிறகு நீங்க பார்த்திருக்கீங்களா? செத்தோದ್ಮೇಲೆ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? ஒரு மனுஷனோ மனுஷியோ ಒಂದು ಮನುಷ್ಯನೋ ಮನುಷ್ಯೋ செத்து ஒரு மணி நேரம் இல்ல ஒரு 2 மணி நேரம் ஒரு நாள் ಒಂದು ದಿನ நீங்க பாத்தீங்கன்னா ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அந்த சரீரம் எப்படி இருக்கும்? ಆ ಶರೀರವು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? சொல்லுங்க, எல்லாம் ஞானவான்களா தான் இருக்கீங்க. வெயிட் வீங்கி உடல் வீங்கிரும், சரீரம் வீங்கும். ஆமென். ಶರೀರ ಊದ್ಕೊಳ್ಳುತ್ತದೆ. அவன் சாபறதுக்கு முன்னால ஒரு ரூபமா இருப்பான், ಅವನು ಸಾಯಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ರೂಪವಾಗಿರುತ್ತಾನೆ, செத்த பிறகு ஒரு ரூபமா இருப்பான், ಸತ್ತಿದ ಮೇಲೆ ಒಂದು ರೂಪವಾಗಿರುತ್ತಾನೆ. இப்ப இவன் இந்த யூதாஸ் யூதாஸ் காரியத்தை ஒரு மரத்துல கயிறு போட்டு அவன் தொங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ
ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இப்போ ஏன் அப்படி ஒரு கணிப்புனா இங்க நீங்க பாருங்க, இயேசுவாகிய கர்த்தர் மரித்து 3ஆம் நாள் எழும்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். இத ஒரு கணிப்பு நாம வச்சுக்கிட்டோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இவன் அந்த மரத்துல 3 நாள் தொங்கி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த 3 நாள் மரத்துல தொங்கும் பொழுது இவனுடைய சரீரம் வீங்கி அந்த கயிறு தாங்காம அவன் தொங்கிக் கொண்டிருக்க அந்த மரத்தின் கிளையும் தாங்காம கயிறும் தாங்காம அந்த கிளையும் தாங்காம அது என்ன செய்தது? உயரத்திலிருந்து அந்த சரீர கீழே வருது. இப்போ முதல் சொன்ன வார்த்தை என்ன? அவன் நாண்டு கொண்டு செத்தது உண்மை. அவன் மரத்துல செத்துட்டான் நாண்டு கொண்டு. ஆனால் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆகும்போது அந்த வெயிட் தாங்காம அந்த கிளையில இருந்து போய் தலைகீழ வருகிறான். அவன் தலைகீழ வரும் பொழுது அங்கே தலைகீழ வந்த போது அவன் பூமியில வந்து விழுந்த போது அவன் வயிறு வெடிக்க ஆரம்பித்தது. சிதறி போச்சு அவனுடைய குடல்கள். ஹல்லேலூயா. ஆமென். கண்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள யார் கேட்டாலும் நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்றோமே, அந்த கிறிஸ்தவத்திற்குள்ள இருக்கிற நாம எப்படி வாழ்கிறோம், எப்படி ஜீவிக்கிறோம், அடிக்கடி நம்முடைய வாயில என்ன சொல்லுகிறோம், திடீர் நம்ம பேசுறது என்ன, நான் ஏன் வாழ்றேன், நான் ஏன் ஜீவிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த புருஷன், எனக்கு ஏன் இந்த பொண்டாட்டி, எனக்கு ஏன் இந்த பிள்ளைங்க, எனக்கு ஏன் இந்த வீடு, நான் இப்படியே இருந்திருந்தா நல்லா இருக்கும், நான் செத்து இருந்தா நல்லா இருக்கும், எங்கேயாவது போயிருந்தா நல்லா இருக்கும். தயவு செய்து நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள வரவே கூடாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளை, அவருடைய சரீரத்தின் ரத்தத்தையும் பங்கு கொள்ற பிள்ளை, ஏன் இந்த வீடு, ஏன் இந்த புருஷன், ஏன் இந்த மனைவி, ஏன் இந்த வாழ்க்கை, இப்படி சொல்லாதிருப்பாயாக. எவ்வளவு நாள் திருமணம் ஆகாம இருந்தாலும் அந்த நாள் ஒவ்வொன்றும் இயேசுவுக்காக காத்துரு. என் வாழ்க்கை ஒரு நாள் மகிமையா மாறும், என் கணவன் ஒரு நாள் மனம் திரும்புவா, என் மனைவி ஒரு நாள் மனம் திரும்புவாங்க, என் பிள்ளைங்க ஒரு நாள் மனம் திரும்புவாங்க, நான் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் உயர்ந்த ஸ்தலத்துல இருப்பேன் அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தை இருதயத்திலிருந்து எழும்பணும். எந்த நேரமும் ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಮೂಚುಂ ಪೇಚುಂ ಉಸಿರು ಮಾತು ಯೇಸುವಾಗಿ ಇರಬೇಕು, ಯೇಸುವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಆದರೆ இந்த யூதாஸ் இடத்துல அப்படி இல்ல. ಈ ಯೂದಾಸ್ ಬಳಿ ಆಗಿಲ್ಲ. அவருடைய மூச்சும் அவன உசுரு அவருடைய பேச்சும் அவன மாತು இயேசுன்றதுக்கு அடையாளங்க காணல. நன்றாக கவனிக்கணும், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು, நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. இந்த யூதாஸ் இயேசுவை பின்பற்றி வந்த நோக்கமே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும், அவனுக்கு ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು ಇರಬೇಕು, அவர் உயர்ந்தவராய் இருக்கணும், அவன் ಉನ್ನತವನಾಗಿ அவருக்கு கனம் கிடைக்கணும் தான் பின்பற்றி வந்தா. அவனுக்கு கன ಬೇಕಂತ ஆனா உண்மையாகவே இவர் இயேசு, இவர் கடவுள், இவர் ஆண்டவர் அப்படின்ற தோற்றமே இந்த யூதாஸ் இடத்துல இல்ல. ಆ ರೀತಿಯ ಒಂದು ಆಲೋಚನೆ ಇವನ ಬಳಿಗೆ ಇಲ್ಲ. அது எப்படியா நீங்க சொல்றீங்க? அது ಹೇಗಯ್ಯ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ? அது எப்படி நீங்க சொல்றீங்க? அது ಹೇಗೆ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ? யூதாஸ் அவரை பின்பற்றி வரும் பொழுது யூதாஸ் அவனை ಹಿಂಬಾಲಿಸಿ அவர் ஆண்டவரை சரியான விதத்தில் தான பின்பற்றி இருக்கிறார். ಅವನು ದೇವರ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾನೆ. ஏன்னா வேத பிரட்டர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಓದುವವರು ಅನೇಕ. அதனால உங்களுக்கு விவரிச்சு சொல்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ಅದು ನಿಮಗೆ ವಿಸ್ತರಿಸಿ ಹೇಳುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இந்த யூதாஸ் ஆண்டவர் ஆண்டவராக நினைக்கல, தேவனை தேவராಗಿ ನೆನೆಸಿಲ್ಲ, ஒரு டீச்சராக நினைத்தார். ಒಂದು ಬೋಧಕರಾಗಿ ನೆನೆಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. டீச்சர் போதிக்கக்கூடியவர், ಬೋಧಿಸುವವರಾಗಿ ನೆನೆಸಿದ್ದಾನೆ. ஆமென். போதிக்கக்கூடியவராக நினைத்தார். ಒಂದು ಬೋಧಿಸುವವರಾಗಿ கடவுளாக நினைக்கல, ಅವರ ದೇವರನ್ನು கர்த்தராக நினைக்கல, ಕರ್ತನನ್ನು ನೆನೆಸಿಲ್ಲ, ஆண்டவராக நினைக்கல. ದೇವರನ್ನು ನೆನೆಸಿಲ್ಲ. ஆனா இவரை சுற்றி இருக்கிறவர்களோ ಇವರ ಸುತ್ತಲೂ இவரை ஒரு தெய்வ மகனாகவும் ಇವರು
ஒரு கடவுளாகவும் ஒரு ஆண்டவராகவும் நினைத்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட 40 நாட்கள், அதாவது இந்த உபவாச நாட்களில் அநேக சபைகளை தியானம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இது. ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತ ಒಂದು ஆண்டவராகிய இயேசு பாடுபடுவதற்காக தன்னை பிதாவினுடைய வார்த்தையின்படி அர்ப்பணித்த அந்த நாளில கர்த்தனை கரெது ஒப்பிಸಿಕೊಡುವಂತ இவருக்கு ஒரு மரண இருள் வந்து கொண்டிருக்கிற சமயத்துல இவருக்கு ஒரு மரணದ ಕತ್ತಲು ಅವರು சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி வர செய்து ತನ್ನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಒಂದು ಕಡೆ ಕೂಡಿ ಬರ அங்கே விசேஷித்த ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ಅಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಔತಣವನ್ನು அவர்களோடு அமர்ந்திருக்கிற நேரத்துல ಅವರ ಜೊತೆ ಕುಳಿತುಕೊಂಡು ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ದೇವರ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் என்ன வார்த்தை சொல்றார்? ಏನು ಮಾತು ಹೇಳುತ್ತಾರೆ? உங்களில் ஒருவன் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನು என்னை காட்டிக் கொடுப்பான். ನನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்புறம் என்ன சொல்றாரு? ಆಗ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவன் பிரவாதி இருந்தாலே நலமாய் இருந்திருக்கும். ಅವನು ಹುಟ್ಟಿದೇ ಇರ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆದಾಗುತ್ತದೆ. நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களில் ஒருவன் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನು என்னை காட்டிக் கொடுப்பான். ನನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஆமென். நல்லா கவனிக்கணும். இதுல இந்த இடத்துல நீங்கள் நான் இருக்கிறோம். பாஸ்டர் பத்தி சேவகன குறித்து பாஸ்டர் குறித்து 2-3 பேர் பேசி இருக்கீங்க. இல்ல ஒருத்தர் பேசி இருக்கீங்க. ಒಬ್ಬರು ಮಾತನಾಡಿದ್ದೀರಾ? அப்ப பாஸ்டர் சொல்றாரு, நீங்க 100 பேர் உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்கள ஒருத்தர் என்ன குறித்து பேசுறீங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನನ್ನ ಕುರಿತು ಮಾತನಾಡಿದ್ದೀರಾ? பாஸ்டர் சொல்லும் பொழுது ಆಗ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳುವಾಗ அப்ப அந்த பேசின நபருக்கு என்ன வரும்? ಆವಾಗ ಮಾತನಾಡಿದ ವ್ಯಕ್ತಿಗೆ ಏನು? ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க. இந்த இடத்துல பாருங்க, வேதத்துல பாருங்க, சத்தியவாக்கியத்தில் மத்தேயு 26 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 26ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. அங்கே நீங்க 25வது வசனத்தை பார்க்கலாம். ಅಲ್ಲಿ 25ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. சீக்கிரம். காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நீ சொன்னபடிதான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. 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 21ல இருந்தே வருவோம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவன் இருக்கா அவர்கள் இருக்கா அவர்கள் அப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க? துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள ஒருவன் என்ன காட்டிக் கொடுப்பான். உங்கள ஒருவன் என்ன காட்டிக் கொடுப்பான். அப்ப எல்லாரும் துக்கம் அடைகிறாங்க. துக்கமடைந்து என்ன சொல்றாங்க? முதல் வார்த்தை அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே ஆண்டவரே. அங்க சொல்ற பாருங்க, ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೇಳಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அவர் பிரயுத்தரமாக என்னோடு கூட ನನ್ನ ಜೊತೆಗೆ காலத்தில் கையிடுகிறவனே ನನ್ನ களದಲ್ಲಿ கையிடுವವனே என்னை காட்டிக் கொடுப்பான். ನನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವನು. இப்ப யார் என் பாத்திரத்துல கை போடுறாங்களோ ಇವಾಗ ಯಾರು ನನ್ನ ಪಾತ್ರದಲ್ಲಿ ಕೈ ಹಾಕುತ್ತಾರೋ அவன் காட்டிக் கொடுப்பான். ಅವನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವನು. இப்ப 24 என்ன சொல்லுகிறது? 24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே மனுஷகுமார் போகிறார். ஆகிலும் ಆದರೆ எந்த மனுஷனால் ಯಾವ மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ மனுஷனை தோரிசல்படுத்தாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಯ್ಯೋ. அந்த மனுஷன் ಅವನ ಮನುಷ್ಯ பிரவாதி இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும். ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತದೆ. இந்த வார்த்தை அங்க குறிப்பிடுகிறார். ಈ ಮಾತಲ್ಲಿ ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நல்ல கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நல்ல கவனித்து இந்த செய்தி கேளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ பாருங்க, என்ன காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லி ನನ್ನನ್ನು ಹಿಡಿದು ಕೊಡುವನಂತ ಹೇಳಿ அங்க இந்த வார்த்தைகளும் குறிப்பிடுகிறார். ಅಲ್ಲಿ ಮಾತನ್ನು அவன் பிரவாதி இருந்தால் நலமாய் இருக்கும். ಅವನು ಹುಟ್ಟಿದೇ ಇದ್ರೆ என்ன காட்டிக் கொடுக்கிறவனுக்கு ஐயோ. ನನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವನು ಗತಿ ಏನು? ஆமென். 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 அப்போ இவனுடைய வீர செயல் எப்படி பாருங்க. இப்ப யூதாசுடைய வீர செயல் பாருங்க. ಇವನ ಮಾತು ಏನು? அவரை காட்டிக் கொடுத்த ಅವನನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಂತ அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு அவர் நீ சொன்னபடிதான். ஹல்லேலூயா.
நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. இப்போ 22வது வசனத்துல 22ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? ಅವರೆಲ್ಲ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவரேன்றாங்க. ದೇವರೇ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா இந்த 25வது வசனத்துல 25ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இந்த யூதாஸ் மட்டும் என்ன சொல்றான்? யூதாஸ் ಮಾತ್ರ ಏನು ரபின்றான். ಗುರುವೇ ಅನ್ನುತ್ತಾನೆ. ரபினா என்ன அர்த்தம்? ಗುರುವೇ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? போதகரே என்ற அர்த்தம். போதಕನೇ. போதகரனா என்ன? போதಕನೇ ಅಂದ್ರೆ ಏನು? அவங்க ஒரு வாத்தியார். ಬೋಧಿಸುವವರು ಎಂಬುದಕ್ಕೆ அவன் போதிக்க கூடியவர். அவன் டீச்சிங் பண்ண கூடியவர். அவர் ஒரு வாத்தியார். அப்ப இந்த யூதாஸ் பின்பற்ற நோக்கம் என்ன? அது யூதாஸ் ಹಿಂಬಾಲಿಸಿದ இந்த யூதாஸ் எப்படி பின்பற்றி கொண்டு இருக்கிறார்? ಇವನು ಹೇಗೆ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾನೆ? இவர் ஒரு கடவுளாக நினைக்கல. இவர் ಒಂದು ದೇವರಾಗಿ ஒரு ஆண்டவராக நினைக்கல. ಒಂದು ಸ್ವಾಮಿಯಾಗಿ. ஹalleluya. ஆமென். ஒரு தெய்வமாக நினைக்கல. ಒಂದು ದೇವರಾಗಿ நினைக்கல. இவர் என்ன நினைக்கிறார்? ஒரு டீச்சராக தான் நினைக்கிறார். ಒಂದು ಬೋಧಕನಾಗಿ. ஒரு வாத்தியாராக தான் நினைக்கிறார். ಒಂದು ಗುರುವಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾನೆ. ஒருவேளை இவர் வந்து வாத்தியாரா நினைக்கலனா, டீச்சரா நினைக்கலனா, ஆண்டவரா நினைச்சிருந்தார்னா, ದೇವರಾಗಿ ನೆನೆಸಿದರೆ, கர்த்தரா நினைச்சிருந்தார்னா, ಸ್ವಾಮಿ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்ப இங்க சொல்ற வார்த்தை என்ன செஞ்சிருப்பான்? ಇಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತು அவனுடைய கிவி காது உள்ள போய் ಅವನ ಕಿವಿ ಒಳಗೆ இருதயத்தை புதுமையாக்கி இருக்கும். ಹೃದಯವನ್ನು ನೂತನಪಡಿಸುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. அப்ப இவன் என்ன செஞ்சிருப்பான்? இவன் ಏನು ಮಾಡಿರ್ತಾನೆ? அந்த இடத்துல பாருங்க, அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவனை நோக்கி ரபி குருவே நானோ என்றான். நானோ ಅಂದನು. அதற்கு அவர் நீ சொன்னபடிதான்றா. நீ ಹೇಳಿದ அப்ப ಪ್ರಕಾರವೇ ಅಂದನು. கர்த்தர்னு நினைச்சிருந்தானா, கர்த்தன் ಅಂತ ನೆನೆಸಿದರೆ, தேவன் என்று நினைத்திருந்தா, ದೇವರು ಅಂತ ನೆನೆಸಿದರೆ இவனுக்குள்ள என்ன வந்திருக்கும்? ಇವನ ಒಳಗೆ ಏನು ಬಂದಿರುತ್ತದೆ? ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. 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 அந்த தெய்வ பயம், ಒಂದು ದೇವರ ಭಯವು, கர்த்தருக்கு தன்னை தாழ்த்துகிற அந்த வழிமுறை, ದೇವರಿಗೆ ತನ್னை ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ದಾರಿಗಳು. ஆமென். ಆಮೆನ್. அவனுக்கு வெட்கம் அங்க வந்திருக்காது. ಅವನಿಗೆ ನಾಚಿಕೆ ಅಲ್ಲಿ ಬಂದಿರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தராக அவன் நினைக்கவில்லை. ಅವರು ದೇವರಾಗಿ ஒரு ನೆನೆಸಿಲ್ಲ, டீச்சராக நினைக்கிறார். ಒಂದು ಗುರುವಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ? நமக்கு அடிக்கடி தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படுகிறது. ನಮಗೆ ಆವಾಗ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. நாம் மனம் திரும்பி அவருக்குள்ளே கனமான வாழ்க்கை வாழ கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுக்கிறார். ನಾವು ಮನ ತಿರುಗಿ ಆತನ ಒಳಗೆ ಕರ್ತನಾದ ಜೀವದ ಒಳಗೆ ಜೀವಿಸಕ್ಕೆ ಆತನ ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் தான் வார்த்தை கொடுக்கிறார். ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತ அந்த வார்த்தைகளை கேட்கும்போது மட்டும் ಅದರ ಮಾತು ಕೇಳುವಾಗ ಮಾತ್ರ உள்ளம் பயப்படுது. ಆಗ ಹೃದಯ ಭಯಪಡುತ್ತದೆ. அடுத்த நிமிஷம் ಆ ನಂತರ அந்த வார்த்தைக்கு மாறாகவே நடக்கிறோம். ಆ ಮಾತಿಗೆ ಮಾರಾಗಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. அந்த வார்த்தைக்கு மாறாகவே இருக்கிறோம். ಮಾತಿಗೆ ಮಾರಾಗಿ அந்த ನಡೆಯುತ್ತೇವೆ. வார்த்தைக்கு மீறி நடக்கிறோம். ಮಾತಿಗೆ ಮೀರಿ அந்த வார்த்தை விட்டு விலகி போகிறோம். ಮಾತು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ அவர் ಹೋಗುತ್ತೇವೆ. என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ನಾನು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிடுவதில்லை என்றார். ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ நான் ಹೇಳ್ತಾರೆ. சொன்னதை செய்யும் அளவு ನಾನು ಹೇಳೋದು ಮಾಡೋ ತನಕ நான் உன்னை கைவிடுதலைன்னு சொல்றாரு. ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ஆனா அந்த வார்த்தை அங்கீகரிக்கிறோமா? ಅದೇ ಮಾತು ನಾವು இயேசு இப்படி சொன்னாரு, இயேசு இப்படி சொன்னாரு, என் கூட இருக்காரு, அப்படின்ற நம்பிக்கையின் வார்த்தை உனக்கு வருகிறதா? ಆ ರೀತಿ ನಂಬಿಕೆಯಾದ ಮಾತು உன் விசுவாசம் எங்கே? ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆ உன் நம்பிக்கை எங்க தேவ பிள்ளையே? அந்த நேரம் மட்டும் கண்ணீர் விடுற, ಆ ಸಮಯ ಮಾತ್ರ ಕಣ್ಣೀರು அந்த நேரம் மட்டும் துக்கப்படுற, ಆ ಸಮಯ ಮಾತ್ರ ஐயோ நான் வழி மாறி போனேன், ಅಯ್ಯೋ ನಾನು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದೆ, எனக்கு வழி மாறின வழி வந்தது, ನನಗೆ ದಾರಿ ತಪ್ಪಿದ ದಾರಿ ಬಂದಿದೆ. இப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, ಈಗ ದೇವರ ಮಾತು நான் மனம் ಬಂದಿದೆ, திரும்பணும், ನಾನು ಮನೆ நான் ತಿರುಗಬೇಕು, சரியா நடக்கணும், ನಾನು ಸರಿಯಾಗಿ என் கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்கணும், ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿಯಾಗಿ என் மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கணும், ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಒಳ್ಳೆ என் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோரா இருக்கணும், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಯಜಮಾನರಾಗಿರಬೇಕು, சமுதாயத்துல சபைக்குள்ள வேலை செய்யற இடத்துல ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ எல்லா இடத்திலும் ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ கிறிஸ்துவின் வழியில நடக்கணும். ನಾನು ಕ್ರೈಸ್ತನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. அப்படி நாம் நடக்கிறோமா? ಹೀಗಾಗಿ ನಾವು ನಡೆಯುತ್ತೇವಾ? எங்க நடக்கிறோம் நம்ம ஜீவிதத்துல? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತೀವಿ? ஹalleluya. ஹalleluya. இங்க சொல்றாரு, ಇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன காட்டி கொடுக்கணும் கையோன்ற, ನಾನು ಹಿಡಿದು ಕೊಡುವವನಿಗೆ ಗತಿ ಏನು? தப்புன்னு நமக்கு எத்தனை முறை உணர்த்தி இருக்கிறார். ಎಷ್ಟು ತಪ್ಪು ಅಂತ ದೇವರು இது ನಮಗೆ தவறு, ಇದು ತಪ್ಪು, இந்த காரியத்தை செய்ய கூடாது, ಈ ಕಾರ್ಯ இந்த வழியில ಮಾಡಬೇಡ, போக கூடாது, ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಡ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா நம்ம என்ன செய்றோம்? ಅದು ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೀವಿ? துணிகரமா செயல்படுகிறோம், ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾಡುತ್ತೇವೆ, துணிகரமா நடக்கிறோம். ಧೈರ್ಯವಾಗಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. இந்த யூதாஸ் ஒரு கர்த்தர் என்று நினையாதபடி ಒಂದು ಕರ್ತನಂತ ನೆನೆಸೇ ಇರುವನು, ஒரு டீச்சராக நினைத்துக்கொண்டு ಒಂದು ಗುರುವಾಗಿ அவர் பின்னாலே பின்பற்றி வருகிறார். ಹಿಂದೆ ಹಿಂಬಾಲಿಸಿ என்றைக்காவது எனக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், ಯಾವಾಗ நான் விட மாட்டேன், என் பேர் புகழப்படணும், என் பேர் புகழப்படணும், எனக்கு ஒரு அந்தஸ்து வரணும், எனக்கு ஒரு பெருமை வரணும்,
ಹೆಮ್ಮೆ ಬರಬೇಕು. ஹalleluya. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளையே உன் பெருமை எங்கே? ನಿನ್ನ ಹೆಮ್ಮೆ ಎಲ್ಲಿ? ஆமென் ஆமென். வேதம் சொல்லுதுங்க, சத்தியவாக்கியம் ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். ஆமென். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ಕೃಪೆ ತೋರಿಸುತ್ತಾರೆ. அப்ப பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்றார்? ಆದ್ರೆ ಹೆಮ್ಮೆ உள்ளவனுக்கு ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சொல்லுங்க, என்ன செய்றார்? ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. எதிர்த்து நிக்கிற 1 பேதுரு 5:5 சொல்லுது. 1 பேதுரு 5:5 ಹೇಳುತ್ತದೆ. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்கிறார். ಹೆಮ್ಮೆ உள்ளವರು ದೇವರು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்கிறார். ಹೆಮ್ಮೆ உள்ளವರು ದೇವರು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். ತಾಳ್ಮೆ உள்ளವರು ಕೃಪೆ ತೋರಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நீதிமொழிகள் 3:34 அப்படிதான் சொல்லுகிறது. ஞானோக்திகள் 34 ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கிறதோ? ನಿಮ್ಮೊಳಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು கர்த்தரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளையே, ದೇವರನ್ನು ದಿಶಿಸಿ ನೋಡುವಂತ கணவனுக்கு மனைவிக்கு அந்த தாழ்மை இருக்கிறதா? ಗಂಡನ ಹೆಂಡತಿಯ ತಾಳ್ಮೆ வந்து ಇದೆಯಾ? பாருன்னு நிக்கிறோம் அப்படியே. ಬಂದು ನೋಡಂತ ಹಾಗೆ ನಿಲ್ಲುವುದು. ஹalleluya. பாரு உன்னை அடி பொளந்துறன்னு புருஷன் சொன்னவனே, வாடா பார்க்கலாம் அடரா பார்க்கலாம்ன்றுவோம். ನೋಡಿ ನಿನ್ನ ಹೊಡೆದು ಹಾಕುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಬಾರೆ ಬಂದು ನೋಡು. ஆமென். புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவியா 4 வார்த்தை டமா டுமார்னு போகும். ಗಂಡನ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು, ಹೆಂಡತಿ 4-5 ಮಾತು ಡಮ அடுப்புல எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயில கடுகு போடுமா டமடமா டுமுடுமுன்னு அந்த மேரி ஒளிಯಲ್ಲಿ ಸ್ಟವ್ ಅನ್ನು ಇಟ್ಬಿಟ್ಟು ಸಾಸಿವೆ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. பாரு என்ன அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம், அங்க விஷயமே இருக்காது. ಬಂದು ನೋಡಲ್ಲ, ಏನು ವಿಷಯವೇ ಇರೋದಿಲ್ಲ. பிரச்சனைக்கு காரணமே இருக்காது. ಸಮಸ್ಯೆಗೆ ಕಾರಣವೇ ಇರೋದಿಲ್ಲ. ஆனா இவங்க அப்பள மாதிரி டமடமான்னு வாங்க. ಇವರು ಹಪ್ಪಳತ್ರ ಪಟ ಪಟ ಅಂತ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. பெத்த பிள்ளை குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு ஏம்மா இப்படி சண்டை போட்ட அப்பா கிட்ட, ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳು ಯಾಕಮ್ಮ ಈ ರೀತಿ ಜಗಳ ಆಡ್ದ ಅಪ್ಪ ಬಳಿ. அந்த பிள்ளை கிட்ட மனைவி அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ಆ ಮಕ್ಕಳ ಬಳಿ ಅಮ್ಮ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பெரிய இவன் அவனை பத்தி பேச வந்துட்டேன். ಅವನೇನು ದೊಡ್ಡವನು, ಅವನ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬೇಡ. பிள்ளை கிட்டயும் உனக்கு நல்ல பேர் இல்ல, ಮಕ್ಕಳ ಬಳಿ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಇಲ್ಲ, கணவன்கிட்டயும் நல்ல பேர் இல்ல, ಗಂಡನ ಬಳಿ ಒಳ್ಳೆ உன்னை ಹೆಸರು ಇಲ್ಲ, பெத்தவங்கிட்டயும் நல்ல பேர் இல்ல, ನಿಮ್ಮನ್ನ ಎತ್ತಿದವರ ಬಳಿ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಇಲ್ಲ. ஏமா புருஷன்கிட்ட இப்படி சண்டை போற உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? ಮಕ್ಕಳು ಬಂದು ಕೇಳಿದ ಯಾಕಮ್ಮ ಜಗಳ ಆಡ್ದ, அவங்க ನಿನಗೇನು பார்த்து ಗೊತ್ತು? தான் இங்க கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. ಅವನು ನೋಡಿ ನನಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ஆனா ಇರ್ತಾನೆ. இவங்க சொல்றது அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ಅವನ ಕುರಿತು நீ ನಿನ್ನೇನು வந்து ಗೊತ್ತು? வாழ்ந்து பாரு. ನೀನು ಬಂದು ಬದುಕಿ ನೋಡು. ஹalleluya. ஹalleluya. அப்ப உனக்கு எதுக்கு புருஷன்? அவங்க வந்து வாழணும்னா நீ என்னத்துக்கு மனைவி? ನೀ ಅವರು ಬಂದು ಬದುಕಬೇಕು, ನಿನಗೆ ಏನಕ್ಕೆ ಗಂಡ? சில புருஷன் அப்படிதான் சொல்லுவாங்க. ಕೆಲವೊಂದು ಗಂಡರು அவகிட்ட வந்து வாழ்ந்து பாருங்க, ಅವಳ ಬಳಿ ಬಂದು ಜೀವಿಸಿ பேசுற ನೋಡು. பேச்சு கேளுங்க. ಅವನ ಮಾತನಾಡೋ ಮಾತು ಕೇಳಿ ನೋಡಿ. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ಕ್ರೈಸ್ತರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿರಬೇಕು. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக ದೇವರ இருக்கணும். ಮಕ್ಕಳು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. சாட்சி இல்லாத குடும்பமாக இருக்க கூடாது. ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದ ಕುಟುಂಬವಾಗಿರಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. ஆன்ட்டு அப்படியே உட்கார்ந்திருக்கு. ராமன் சொல்லாதீங்க. ஆமென் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ಆಮೆನ್ ಹೇಳ್ಬಿಟ್ಟು பரலோகத்துல உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிடும். ಆ ಪರಲೋಕದ ನಿಮ್ಮ ஆசீர்வாதமே பெறக்கூடாது நீங்க. ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳಬಾರದು. ஆமென் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துரும். ಆಮೆನ್ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ಹೊರಟು அதனால ಬರುತ್ತದೆ. வாயை திறக்க கூடாது. ಅದಕ್ಕೆ ಬಾಯಿ ತೆಗೆಯಬಾರದು. ஹalleluya. சந்தோஷமா வார்த்தை வந்தா கை தட்ட கூடாது. ஏன் தெரியுமா? ಸಂತೋಷವಾಗಿ ಮಾತು ಬಂದ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯಬಾರದು. கையில வாங்கவே கூடாது. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ நாம ಕೈಯಲ್ಲಿ இப்படியே தான் கஷ்டப்படணும். ನಾವು ಹೀಗೆ இப்படியே ಕಷ್ಟಪಡಬೇಕು, தான் திட்டு வாங்கணும். ಹೀಗೆ ಬಯಸ್ಕೊಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில. ನಾವು ಹೀಗೆ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. நான் சொல்லணும் ஆமென் சொல்லுங்க. ನಾನು ಹೇಳ್ಬೇಕು ಆಮೆನ್ ஒன்னாம் ಹೇಳಿರಿ. கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பார்த்து ஏய் டீச்சர் சொல்ற ஏய் இப்படி சொல்லு உட்காரு. ஹalleluya. ஹalleluya. உங்களை வாமா ನಿಮ್ಮನ್ನ ಬಾಮ್ಮ, மகளே ಮಗಳೇ, மகனே ಮಗನೇ, நல்லா இருக்கியாப்பா? ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾಪ್ಪ? நீ ஒரு வருஷம் விட்டு சர்ச்சுக்கு வாப்பா. ನೀನು ಒಂದು ವರ್ಷ பரவாயில்லை, ಬಾಪ, நீங்க நாளும் பாப்பான்னு தட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கங்க. ಹೀಗಾಗಿ ತಟ್ಟಿ ಕೊಟ್ರೆ ಹೇಳಿ. அப்பா பாப்பா அந்த இடத்துல ஊழியக்காருக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கும். ಅಲ್ಲಿ ಸೇವೆಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಮ್ಮೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. நான் உங்ககிட்ட பெருமை வாங்கி ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೆಮ್ಮೆ ತೆಗೆದು கடைசில நீ நானும் போகும்போது நீ பரலோகத்துக்கு போயிருவ, நான் நரகத்துக்கு போயிருவேன். ಕೊನೆಯಲ್ಲಿ ನಾನು ಹೋಗುವಾಗ ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ, ನಾನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த சப்ப பார்த்து சொல்லும், பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணும்போது நான் தானே வாசம், இப்ப நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன், பரலோகಕ್ಕೆ ಬಂದುಬಿಟ್ಟೆ, நீங்க நரகத்துக்கு போயிட்டீங்களே, ನೀವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ರಲ್ಲ. ஏன் அந்த பொண்ணு வாயிலிருந்து நான் கேட்கணும்? ಏನಕ್ಕೆ ಆ ಹೆಣ್ಣು ಬಾಯಿಂದ ನಾನು ஏன் ಕೇಳಬೇಕು? வாயிலிருந்து அந்த பொண்ணு கேட்கணும்? ನನ್ನ ಬಾಯಿಂದ ಆ ಹುಡುಗಿ ಕೇಳಬೇಕು. நீ பைபிள் வாசித்து கொண்டே, ಬೈಬಲ್ ಓದುತ್ತಾನೆ, நீ பைபிள் வாசிப்பதில் என்ன விட்டா வேற யார் இல்லன்னு பெருமை பாட்டுனது பத்தியா? ನೀನು ಬೈಬಲ್ ಓದು, ನನ್ನಿಂದ ಬೇರೆ ಯಾರು அதனால தான் நீ நரகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற. ಅದು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು. ஹalleluya. ஹalleluya. புரியுதுங்களா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ?
ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆ ಅನ್ನೋದು ಆಮೆನ್ அப்ப இங்க நீங்க கவனிக்கும் பொழுது ನೀವು ಗಮನಿಸುವಾಗ இந்த யூதாசுடைய வழியில இருந்த காரியம் என்ன யூதாಸನ ದಾರಿದಂತ ಕಾರ್ಯ இந்த யூதாசுக்கு அவமானம் வர்றதுக்கு காரணம் என்ன யூதாசನಿಗೆ ಅವಮಾನ ಬರೋದಕ್ಕೆ இந்த யூதாஸ் கலங்கி நாண்டு கொண்டு சாவதற்கு காரணம் என்ன யூதாஸ் கலவலப்பட்டு ನೇಣಾಕೊಂಡು ಸಾಯೋದಕ್ಕೆ இந்த யூதாஸ் ஆமை குடல் வெடித்து குடல் வயிறு வெடித்து குடல் சிதறி போய் சாவதற்கு காரணம் என்ன யூதாஸ் ಹೊಟ್ಟೆ ಹೊಡೆದು ಕೊರಳು ಚರಗಿ ಸಾಯೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು இவருக்குள்ள ஒரு மேட்டிமை இருந்தது ಇವನ ಒಳಗೆ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಇತ್ತು ஒரு ಆಮೆನ್ சொல்லுங்களே ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ஹalleluya ஹalleluya இவருக்குள்ள என்ன இருந்தது ஒரு மேட்டிமை இருந்தது ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಇತ್ತು இவருடைய புத்தியே தனக்கு பெருமை தன்னொಳಗೆ ಹೆಮ್ಮೆ தனக்கு உயர்வு தனಗೆ ಉಯರ್ತರವು அப்படிதானே கவனிக்கணும் சத்தியங்க கேக்குறீங்களா சத்தியவனை ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ஊழியக்காரனுடைய வாயில கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சேவகರ ಮಾತಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ஊழியக்காரன் பேசுவதில்ல சேவಕರು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ ஆவியானவர் பேசுகிறார் ದೇವರ ಆತ್ಮನೇ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ஆவியானவர் உங்களோட பேசுகிறார் ದೇವರ ಆತ್ಮನೇ அவர் வந்து ஊழியக்காரனை மறைச்சிடுவாரு ಅವರ ಸೇವಕರನ್ನು அவர் மறைத்து அவர்தான் பேசுவாரு ಮರೆಯಾಗಿ ಆತ್ಮ அந்த நேரத்துல நீங்க அந்த வார்த்தை சரியா அங்கீகரிக்கணும் ಈ ಮಾತು ಸರಿಯಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಬೇಕು வரவேற்கணும் ಬರೆ ಮಾಡಬೇಕು ஆமென் சொல்லும் பொழுது ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ பரலோகம் அப்படியே அசை உண்டாகும் ஹalleluyaன்னு கூப்பிடும் பொழுது பிசாசுகள் ஓடும் ಶೈತಾನಗೆ ಎದುರು ಓಡುತ್ತದೆ கரம் தட்டும் பொழுது ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯುವಾಗ எந்த ஒரு இடரம் வராதபடி காப்பாரு ಒಂದು ಕತ್ತಲು ಬರದೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ஆமென் ಆಮೆನ್ இதுதான் சீக்ரெட் ಇದೇ ರಹಸ್ಯವು சீக்ரெட்டை பிடிச்சுக்கொள்ளணும் ರಹಸ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು சீக்ரெட் பிடிக்கூடாது சீக்ரெட் பிடிக்கணும் ಸೀಕ್ರೆಟ್ ಅನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು ஆமென் சொல்லுங்க வாசல்ல வரும்போதே இங்க மூக்கு வரை வந்துச்சோம் தண்ணி ಬಾಗ್ಲಲ್ಲಿ ಬರುವಾಗಲೇ ಇಲ್ಲಿ ತನಕ ನೀರು ಬಂದ್ಬಿಡ್ತು ஏன்னா பக்கத்துல வந்து பார்க்கணும்ல ಏನ್ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋ ನೋಡ್ಬೇಕಲ್ಲ ஏமா அழுதுகிட்டு இருந்த ಯಾಕಮ್ಮ ಅಳ್ತಾ ಇದ್ದೆ இந்த விளங்காதவன் வரும்போதே என்ன இப்படி திட்டி அனுப்பிட்டான் ಇನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಬೈದ್ಬಿಟ್ಟು ಕಳಿಸ್ಬಿಟ್ನಲ್ಲ அதுல வர அவன் இப்படியா போக ಅವನಿಗೆ ಹೋಗ್ಲಿ இப்படியா போக ಅವನಿಗೆ ಹೋಗ್ಲಿ அவன் ಯಾರೇ புருஷன்னு பேசிக்கிட்டு இருப்பான் ಗಂಡನನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ வரும்போதே அந்த அழுகையை காட்டி கொடுக்கிறது ಬರುವಾಗನೇ ಅಳುವಿಕೆ ತೋರಿಸಿಕೊಡುವುದು ஆமென் ಆಮೆನ್ இயேசு கிறிஸ்து அழுதாரு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅತ್ತರು எப்படி அழுதார் தெரியுமா ಹೇಗೆ ಅತ್ತರು ಗೊತ್ತಾ இருதயத்துக்குள்ள கலங்கினா ಆತನು ಹೃದಯದಲ್ಲಿ ಕಳವಳಪಟ್ಟರು இருதயத்துல அழுதா ಆತನು ಹೃದಯದಲ್ಲಿ ಕಳವಳಪಟ್ಟರು ஏன் தெரியுமா ಏನಕ್ಕೆ ಗೊತ್ತಾ ஆமென் ಆಮೆನ್ அவரை அனுப்பின பிதா பார்க்கும்படி ಅವರ ತಂದೆ ಕಲ್ಸದಿಂದ ತಂದೆ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ அனுப்பின பிதா பார்க்கும்படி ಅವರ ಕಲ್ಸ ತಂದೆ இருதயத்துக்குள்ள அழுதார் ಹೃದಯದಲ್ಲಿ ಅತ್ತರು நான் நேசிக்கிற குடும்பம் ಅಪ್ಪ ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಕುಟುಂಬವು வெட்கப்பட்டு நிக்கிறாங்கப்பா ಅವರು ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ನಿಂತಿದ್ದಾರಪ್ಪ கலங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா ಕಳವಳಪಟ್ಟು ನಿಂತಿದ್ದಾರಪ್ಪ நான் வரும்போதெல்லாம் ನಾನು ಬರುವಾಗಲ್ಲ அன்பாய் உபசரித்த குடும்பம்பா ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಸಂಭೋಷಿತ எனக்கு பல விதமான ஆகாரங்களை செய்து கொடுத்தவங்கப்பா ಹಲವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಲವಾದ ಆಹಾರವನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ಟವರು இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை கிண்டல் பண்றாங்கப்பா ಇಲ್ಲಿ ಇರುವರೆಲ್ಲ ಇವರನ್ನು ನಾಚಿಕೆ பரியாசம் பண்றாங்கப்பா ಪರ್ಯಾಸ ಮಾಡುತ್ತಾರಪ್ಪ பாருங்கப்பா என்ன நேசித்த இந்த பெண்மணிங்க ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ எப்படி அழுகுறாங்க பாருங்கப்பா ಹೇಗೆ ಅಳುತ್ತಾರೆ ನೋಡಿ ಅಪ್ಪ அப்படியே அழுகையை உள்ளத்துல இருந்து காண்பித்தா ಅವರ ಅಳುವಿಕೆ ಹೃದಯದಿಂದ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು அதன் பிறகுதான் ಆ ನಂತರನೇ மனுஷங்க பார்க்கிறதுனால ಮನುಷ್ಯರು ನೋಡುವುದರಿಂದ ட்ராப் கண்ணீரும் விட்டா ಒಂದು ತುಳಿ ನೀರನ್ನು முதல் அழுகை நீங்க கர்த்தர் பார்க்கும்படியா இருக்கணும் ಆತನ ಅಳುವಿಕೆ ದೇವರು ನೋಡುವಾಗಿರಬೇಕು ஆமென் ಆಮೆನ್ மனுஷன் காண்பிட்டு நீங்க அழுக வேண்டாம் ಮನುಷ್ಯ ನೋಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ அதுல ಅಳಬಾರದು பிரயோஜனமே இல்ல ಅದರಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya ಆಮೆನ್ கர்த்தர் காணும்படி ದೇವರು ನೋಡುವಂತೆ கர்த்தர் காணும்படி ದೇವರು ನೋಡುವಂತೆ இந்த யூதாஸ் ಈ ಯೂದಾಸನ್ನು கர்த்தர் காணும் பொழுது ದೇವರು ನೋಡುವಾಗ அதுக்குள்ள பெருமை என்கிற மேட்டிமை இருந்தது ಅವನೊಳಗೆ ಎಮ್ಮೆ ಅಂತ ಒಂದು ದುರಾಸೆ அதனாலதான் கர்த்தர் சொல்லும் பொழுது ಅದು ದೇವರು அவரை ಹೇಳುವಾಗ கர்த்தர் என்று அங்கீகரிக்கல ಅದು ದೇವರು ஒரு ಅಂಗೀಕರಿಸಿಲ್ಲ டீச்சர் என்று அங்கீகரித்து ಒಂದು ಮನುಷ್ಯ ಅಂತ அவர் சொன்னதை காதுல எடுக்காம ಅವರು ಹೇಳ್ದನ್ನ தன் இருதயத்துல வைக்காம ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ அந்த ராபஜுக்கு துணிகரமாக ಆ ಊಟಕ್ಕೆ கையை ಧೈರ್ಯವಾಗಿ நீட்டி ಕೈಯನ್ನು அந்த ಚಾಚಿ பந்தியில பங்கு கொள்ளுகிறார் ಔತಣದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾನೆ ஹalleluya ஹalleluya நல்லா யோசிச்சு பாருங்க ஹalleluya ನೋಡಿರಿ துணிகரமா அந்த பந்தியில போய் உட்கார்றார் ಇವರು ಧೈರ್ಯವಾಗಿ ಔತಣದಲ್ಲಿ அவர் அந்த ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ பந்தியை கொடுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு ಈ ಔತಣವನ್ನು ಕೊಡುವಾಗ ದೇವರು ಹೇಳಿ இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்றாரு ಸೇವಕನು ஒரு ಹೇಳ್ತಾರೆ மதுபான பிரியனோ ಒಂದು ஒரு ஸ்மோக் பண்ற மனுஷனோ ಸಿಗರೇಟ್ ಸೇದುವವನು, பாவம் செய்யற பெண்மணியோ ಪಾಪ ಮಾಡೋ ಹೆಂಗಸು, சண்டை போடுற கணவனோ ಜಗಳಾಡುವ ಗಂಡನು, அவன் பழி சொல்ற மனைவியோ ಚಾಡಿ ಹೇಳುವ ಹೆಂಡತಿಯು, எப்பொழுதும் மொபைல் 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 என்று தீய காரியங்களை செயல்படுகிற பிள்ளைகளோ ಯಾವಾಗ ಮೊಬೈಲ್ ಅಂತ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು
இந்த பந்தியில வந்து பங்கு கொள்ள கூடாது, ಈ ಔತಣದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬಾರದು அப்படின்னு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருமானா ಸೇವಕರ ಬಾಯಿಂದ ಮಾತು ಬರುವುದಾದರೆ நீங்க என்ன சொல்லுவீங்க? இவன் என்ன யோக்கியமா? இந்த மனுஷன் சொன்னா நான் கேட்கணுமா? ಕೇಳಬೇಕಾ? நான் இன்னைக்கு கம்யூனியன் எடுப்பேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே தேவரே என் தப்பை மன்னிச்சிருங்க, ஆமென். துணிகரமா வந்து பந்தியில நிப்போம், தைரியವಾಗಿ ಔತಣದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದು. ಅದನ್ನ இந்த யூதாஸ் செய்தார், ಅದನ್ನೇ யூதாಸನು ಮಾಡಿದನು. ஹalleluya, ஆமென். அதனால ஆதரிಯಿಂದ இவருக்குள்ள என்ன நடந்தது, ಇವನೊಳಗೆ ಏನು ನಡೆದಿತ್ತು? ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஹalleluya. பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான், ಶೈತಾನ್ ಅವನ ಒಳಗೆ ನುಗ್ಗಿದನು. படிங்க யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ನೇ ಅಧ್ಯಾಯವು 27ஆம் ವಚನத்துல 27ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ சீக்கிரமா படிக்கணும். 13:27. ஆமா, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின், நல்ல கவனிங்க, என்னத்தை வாங்கின பிறகு, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். ஹalleluya. அந்த துணிக்கையை வாங்கின பின்பு, அந்த சரீரத்தின் இரத்தத்தை வாங்கின பின்பு சாத்தான் இவனுக்குள்ள துணிகரமாய் வந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது என்ன? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அந்த ராபோஜனை எடுக்கும்போது மட்டும் ஆண்டவரே அழுக கூடாது, தூங்கி எழுந்திருக்கும் போது அவராதான் இருக்கணும், நீ தூங்கும் போது அவராதான் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீ தூங்கும் போது அவராதான் இருக்கணும், நீ தூங்கி எழுக்கும் போது அவராதான் இருக்கணும். எப்படி? இயேசுதான் எல்லாமே. ஆமென். இன்னைக்கு இங்க இருக்கிறது என்ன சொல்லுவீர்கள்? பிரசங்கம் பண்ற நான் என்ன சொல்லுவேன்? என்ன சுத்தி இவ்வளவு பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்க எல்லாம் அப்படி போவாங்க இப்படி போவாங்க நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனா ஒரு இயேசு என்கிற ஒரு மகிமை உனக்குள்ள இருக்குமானா, அவர் பட்ட பாடுகளை நினைத்து மற்றவங்க தீமான காரியங்களை எடுக்க மாட்டாங்க. ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க. ஆமென். ஏன் ஆளை விடுயான்னு கேக்குது எனக்கு. இந்த யோனஸ் கிட்ட இருந்து வருது ஆளை விடுயா. யோனஸ் கிட்ட ஆளை விடுயா ಅಂತ ಬರುತ್ತದೆ. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. துதி எடுத்த சாத்தான் வருவானா ஓடுவானா? யாரோ வருவான் அப்படின்னு கேட்டுச்சு. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதிக்கும் பொழுது எப்படி துதிக்கணுங்க? ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕಿರಿ? சத்தம் போட்டு துதிக்கணும், ಶಬ್ದವಾಗಿ ಸ್ತುತಿ. ಅದಕ್ಕೆ துதி எடுக்க சாத்தான் வருவான் அப்படி இல்ல. ஹalleluya. பாட்டு பாடும்போது அதை கேட்கும்போது இன்பமா இருக்கணும். ಹಾಡು ಹಾಡುವಾಗಲೂ ಅದು ಕೇಳುವಾಗ ಒಂದು ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಇರಬೇಕು. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். நீங்க அங்க ட்ரம் அடிக்கிற வரைக்கும் பார்க்க கூடாது இல்ல, உங்க கை இருக்குல்ல? ஆமென் சொல்லுங்க. இருக்கா இல்லையா? கர்த்தனா மகிமைண்டா. ஒரு பாடல் பாடும் பொழுது, ಒಂದು ಹಾಡು ಹಾಡುವಾಗ, துதி எடுக்கும் பொழுது ಸ್ತುತಿ ಎತ್ತೇಳುವಾಗ அந்த துதியில கர்த்தருடைய மகிமை இருக்கணும். ಆ ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಇರಬೇಕು. எப்படி வேணாலும் பாடணும்னு பாடக்கூடாது, ಹೇಗಾದ್ರೂ ಆಡಬಹುದಂತ ಆಡಬಾರದು. பாஸ்டர் அம்மா ஒரு பாட்டு ஆரம்பத்துல பாடினாங்க, சேவகரಮ್ಮ ஆரம்பத்துல என்ன பாட்டு பாடினாங்க ஞாபகம் இருக்கா? பூனிவாஸ். எவ்வளவு அழகான பாட்டு. உம்மை தேடா இல்ல பாட்டு கேளுங்க. நீங்க இல்லாத நாடும் ஒரு நாளாகுமா இல்லையா? உம்மை தேடாத ஒரு வாழ்வாகுமா? ஆமென். அப்போது போதும் கர்த்தர் நாம் மகிமைண்டாக.
ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. ஹalleluya. இப்போ இந்த யூதாஸின் வாழ்க்கையில பார்க்கும்போது ಈ ಯೂದಾಸನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்துல ஒரு 2வது வசனம் படிங்களேன். ಯೋಹನ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அந்த ಓದಿರಿ. வசனம் சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் இதயத்தில் தூண்டின பின்பு பாத்தீங்களா? ஹalleluya. கவனிங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. யார் தூண்டினதுங்க? யாரு தோர்சிದ್ದು? யார் தூண்டினது? யாரு தோர்சிದ್ದು? யார் தூண்டினது? பிசாசு தூண்டுறான். அந்த வசனத்தை கடைசி பையனை யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி யூதாஸ் காரியத்து அவனை பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு ಶೈತಾನ ಅವನ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟುವಾಗ ஹalleluya. தூண்டின பின்பு தான் எங்க வராங்க? ಪ್ರೇರೇಪಿಸುವಾಗ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ? அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் ಅವರು ಊಟವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿರುವಾಗ. ஆமென். ಆಮೆನ್. அந்த போஜனம் பண்ணிக்கொள்ளும்போது அந்த வார்த்தை தூண்டுதுப்போம். ಆ ಊಟ ಮಾಡುವಾಗ ಆ ನೆನಪು ಅವರಿಗೆ ಬರುತ್ತೆ. ಅದத்தான் ஆவியானவர் தெளிவா அழகா உங்கள ஒருவன் என்னென்ன செய்ய போறான்? ಅದು ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನೊಬ್ಬನನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ஹalleluya. ஹalleluya. அவன் உணர்ந்து அவன் உணராத போல இருந்தான். அவன் ஸ்பெஷல் தெரியாத தெரியாத போல இருந்தான். அவன் ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அறியாதவன் போல இருக்கிறான். அவன் ಗೊತ್ತಿಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்யிட்டார் லாஸ்ட்ல. ನೀನು ಮಾಡಬೇಕಾದ ಬೇಗನೆ ಮಾಡು. ஐயோ ನಿನ್ನ ಗತಿ ಏನು? ஆமென். ஹalleluya. சும்மா குடும்பத்தை யாராவது மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ಸುಮ್ಮನೆ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾರಾவது நான் சொல்றேன், இது நான் சொல்றேன், உங்களுக்கு வேணும் நான் சொல்லல. ನಾನು ಬೇಕಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்யிட்டார். ನೀನು ಮಾಡಬೇಕಾದ ಬೇಗನೆ ಮಾಡು. நீ சும்மா உன் குடும்பத்தை மிரட்டிக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ಸುಮ್ಮನೆ ಕುಟುಂಬವನ್ನು ಭಯಪಡಿಸಿ நீ எதை வச்சு பயமுறுத்துறியோ ನೀನು ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟು ಭಯಪಡಿಸ್ತೀಯೋ அதுதான் உனக்கு நேரிடும். ಅದೇ ನಿನಗೆ ಆಗುತ್ತದೆ. ಇದல ಮಾತ್ರமே கிடையாது. ಇದರಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. ஆமா. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். தத்தி நடக்கையிலே ஆமென். ஆமென். தாலாட்டு பாடுறேன் நான், தாலாட்டு தான் பாடுறேன். பொன்னேசு இருக்கையிலே ஆரீரரு பாடுறேன், ஆரீரரு பாடுறேன். தாலாட்டு பாடுறேன் நான், தாலாட்டு தான் பாடுறேன். என்னேசு இருக்கையில ஆரீரரு பாடு, நான் ஆரீரரு பாடுறேன். அரரு ஆரீரரு ஆரீரரு அரரு ஆரீரரு ஆரீரரு அரரு ஆரீரரு ஆரீரரு அரரு ஆரீரரு ஆரீரரு. ஆமென். தொடர்ந்து ஒரு 4 நாள் தூக்கமே கிடையாது. ನನಗೆ ಮುಂದೆ ಒಂದು 4 ದಿನದ ನಿದ್ದೆನೇ ಇಲ್ಲ. ஒரு பாரம் வந்து அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ಒಂದು ಭಾರ ನನಗೆ ಹಾಗೆ ಆವರಿಸ್ತಾ ಇತ್ತು. என்ன செய்யறதுன்னே தெரியல. ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. தூக்கம் வரல, சாப்பிட முடியல, ನಿದ್ದೆ ಮಾಡಕ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ, ಊಟ ಮನಸ್ಸಿಗೆ ஒரு அமைதி கிடைக்கல, ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ನಿಶ್ಶಬ್ದವಿಲ್ಲ. தள்ளாடிக்கிட்டு இருக்கிறேன். ನಾನು ಹಾಗೆ ಅಲ್ಲಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. முன்பு இருந்த சபையில ಮುಂಚೆ ಇದ್ದ இப்படி ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு போராட்டம் பெருகி இருந்தது. ಹೀಗಾಗಿ ಒಂದು ಹೋರಾಟ ஒரு நாள் பகல் 1 மணி இருக்கும். ಒಂದು ದಿನ 1 ಗಂಟೆ ಇರುತ್ತದೆ. அப்பொழுது என்னுடைய அறையில போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். ನಾನು ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரல ஆண்டவரே. ದೇವರೇ ನನಗೆ ನಿದ್ದೆ ಬಂದಿಲ್ಲ ದೇವರೇ. ஆண்டவரே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ನನಗೆ ನಿದ್ದೆ ಬಂದಿಲ್ಲ. என்னால சாப்பிட முடியல. ನನಗೆ ಊಟ ಮಾಡಕ சமாதானமா இருக்க முடியல. சமாதானமா சுகமா இருக்க முடியல. அப்பா நான் என்ன பண்ணுவேன்? அப்பா நான் ಏನು ಮಾಡಲಿ? அப்படி கண் கலங்கி அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறேன். ಹಾಗೆ ಕಲವಲಪಟ್ಟು ಅಳ್ತಾ ಇದ್ದೆ. பார்த்தா திடீர்னு ஒரு வயதானவர் ಒಂದು ವಯಸ್ಸಾದವರು என்னுடைய கட்டில உட்கார்ந்து இருக்கிறார். ನನ್ನ ಮಂಚಲ್ಲಿ என் தலையை தூக்கி அவருடைய கால் மேல் தொடை மேல வைத்துக் கொண்டார். ನನ್ನ ತಲೆ ಎತ್ತಾದ ತೊಡೆ ಮೇಲೆ அவர் என் முடி அப்படியே தலை மேல தடவுகிறார். ನನ್ನ ಕೂದಲ ಮೇಲೆ ಹಾಗೆ ಅವರ ಕೈಯನ್ನು ಹೀಗೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೆನ್. அந்த உணர்வில் அப்படியே நான் தூங்கினேன். ಆ ಸ್ಪರ್ಶದಲ್ಲಿ ಹಾಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿದೆ. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். ಸಾಯಂಕಾಲ ಒಂದು 5 ಗಂಟೆ ಮುಳಿச்சு பார்க்கிறேன். ನಾನು ಎಚ್ಚರವಾಗಿ ನೋಡಿದೆ. யாரಲ್ಲ நான் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கேன். ಯಾರು ನಾನು ಮಾತ್ರ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப வந்தவர் யாரு? ಆಗ ಬಂದಿದವರು ಯಾರು? அப்ப என் ஆண்டவர் தான் வந்திருக்கிறார். ನನ್ನ ದೇವರೇ ಬಂದಿದ್ದಾರೆ. அவர்தான் அவருடைய மடியில என்னை படுக்க வச்சு தூங்க வச்சு அமேனை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ಆತನ ಮಡಿಲಲ್ಲಿ ನನಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಮಲಗಿಸಿ ನನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸಿದ್ದಾರೆ. அவரை நான் மறக்கவே கூடாது. ಅವರನ್ನು ಮರೆಯಬಾರದು. அப்பதான் இந்த பாட்டு எழுத ஆரம்பிச்சேன். ಹಾಗೆ ಹಾಡನ್ನು ಬರಿದೆ. அரரு ஆரீரரு ஆரீரரு அரரு ஆரீரரு ஆரீரரு தாலாட்டு பாடுறேன் நான், தாலாட்டு தான் பாடுறேன். பொன்னேசு இருக்கையிலே ஆரீரரு பாடுற, நான் ஆரீரரு பாடுறேன். ஹalleluya.
இப்போ எல்லாம் ஆறாரா போடுவீங்க, ஆறாரு ஆரீராரு அப்படியே ஆடி. ஆமென் 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 ஆமென். சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த மகிமையை அவரை சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ನನ್ನ ದೇವರನಿಗೆ ಮಾಡಿದ ಮಹಿಮೆ ಅದನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. அப்ப இன்னைக்கு நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை, ಇವತ್ತು ನಮಗೆ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು ஏதோ ஒரு தூண்டுதலுக்கு இடம் கொடுத்துற கூடாது. யாரோ ಒಬ್ಬರು ನಮಗೆ ತೋರಿಸಿದ್ರಿಂದ ನಾನು ಅದನ್ನ ஹல்லேலூயா. ஒரு தூண்டு அவன் வந்து இப்ப கத்ரா என்ன இழுக்குறான் செய்தி பண்ண விடாம, அவன் ಬಂದು ನನ್ನ ಎಳಿತಾನೆ. அவனுடைய கவர் பண்றதுக்கு நான் போயிட கூடாது. இப்போ அவன் ನನ್ನ ಎಳೆಯೋದಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா. சத்தியத்தை நான் சொல்லிரணும். இப்போ சத்தியವನ್ನು ಹೇಳಿಬಿಡಬೇಕು. அவனுடைய சந்தோஷத்தையும் சரியா பயன்படுத்திரணும். சந்தோஷம் சரியா அதே போல கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லிரணும். தேவன் ಹೇಳಿದ ಮಾತು ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕು. இப்போ என்ன இங்க நடக்கிறது? பிசாசினால் தூண்டப்பட்டு சைத்தான பிரேரமிಸப்பட்டு, ஹல்லேலூயா, சாத்தான் அவனுக்குள் புகுந்து சைத்தான் நம்மளுக்கு ನುಗ್ಗು. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணப்பை அவன் கையில எடுக்கும்படி ಹಣದ ಪೈ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆಯುವ பொல்லாதவன் அவனுக்குள் செயல்பட்டான். ಕೆಡುಕನ ಆತನ ಒಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದನು. இந்த யூதாசுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. யூದಾಸನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರು ಇದೆ, திருடன் என்று சொல்லப்படுகிறது. ಕಳ್ಳನು ಎಂಬುದಾಗಿ. இங்க யோவான் 12ஆம் அதிகாரத்திலே ಯೋಹನ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க தெளிவாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳப்பட்ட ಒಂದು ಮಾತು. யோவான் 12:6 பார்க்கும் பொழுது, ಯೋಹನ 12:6 ನೋಡುವಾಗ அவன் படிங்க அந்த வசனத்தை. தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனபடினாலும் இப்படி சொன்னான். ஹல்லேலூயா ஆமென். அன்றைய நாட்கள் ஆண்டவருக்கு பின்னால போன இவன், ಆವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ದೇವರಿಗಿಂತ ಹೋದಂತ ಇವನು ஆண்டவருக்கு வருகிறதை எல்லாம் இவன் எடுக்க ஆரம்பித்தான். ದೇವರಿಗೆ ಬರುವುದೆಲ್ಲ ತೆಗೆಯಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದನು. இவன் கையில் அந்த பையை வைத்திருந்தானே, ಕೈಯಲ್ಲಿ ಬೈ அந்த பையில் இருக்கிறதெல்லாம் இவனுக்கும் தனக்குனும் எடுத்துக்கொள்கிறான். ಈ ಚೀಲದಲ್ಲಿ ಇರದಲ್ಲ ಇವನಿಗೂ ತನಗಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆகவே இவனுக்கு ஒரு திருடன் என்று பெயர் இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಇವನು ಕಳ್ಳನೆಂದು நல்ல கவனித்து பாருங்க. இவன் பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தான். ಇವನು ಚೀಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த பணப்பை எதற்காக? அது உள்ளதற்கு தானும் வஞ்சித்துக் கொள்ள வேண்டும். ಅದರ ಒಳಗೆ ತಾನು ಇಟ್ಕೊಬೇಕು. இரண்டாவது என்ன செய்தான்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? பிசாசினால் தூண்டப்பட்டு ಸೈತಾನ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಟ್ಟು பிசாசு அவனுக்குள்ள புகுರುம்படி இடம் கொடுத்தான். ಸೈತಾನ ಆತನ ಒಳಗೆ ನಿಗೋದಕ್ಕಾಗಿ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟನು. மூன்றாவது என்ன செய்தான்? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಮಾಡಿದನು? ஹல்லேலூயா சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரெண்டு காரியத்துக்கு முக்கிய ஒரு பங்கு என்ன தெரியுமா? ಈ ಎರಡು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಭಾಗವೇನು ಗೊತ್ತಾ? ஆண்டவரை ஆண்டவர் என்று நினைக்கல, ದೇವರನ್ನು ದೇವರ ಅಂತ கர்த்தரை நினைக்கல, ಕರ್ತನು இயேசுவை இயேசுன்னு நினைக்கல, ಯೇಸುವನ್ನು ಯೇಸು ಅಂತ ஒரு ನೆನೆಸಿಲ್ಲ, ಟೀಚರಾக நினைத்தார். ಒಂದು ಗುರುವಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾನೆ. ಆಮೆನ್ ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா இவன் யார் கூட இருக்கிறார்? ಆದ್ರೆ ಇವನು ಯಾರ ಜೊತೆಗಿದ್ದಾನೆ? இயேசுவோடு இருக்கிறார். ಯೇಸು ಜೊತೆಗೆ ಇರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಹಲ್ಲೇಲೂಯಾ. இவனை கொண்டு மற்றவங்களை ரட்சிக்க வேண்டிய இவனை ಇವನನ್ನು ಬೇರೆಯವರು ರಕ್ಷಿಸುವಂತ ಇವನು மற்றவர்களுக்குள்ளதை இச்சிக்கும்படி ஆசைப்பட்டார். ಬೇರೆಯವರಿಗೋಸ್ಕರ ಇಚ್ಛಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆசைப்பட்டார். இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, ಇಲ್ಲಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்க உழைப்பை கர்த்தர் பார்க்கிறார். ನಿಮ್ಮ ಬದುಕು குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கிறார். உன் தண்டனையை பார்க்கிறார். உன் போராட்டத்தை பார்க்கிறார். நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலைக்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இந்த யூதாசுக்குள்ள இருக்கிற குணங்கள் உனக்கு வேண்டாம். இயேசுவை இயேசுவாயாக நினைங்க. அவர்தான் உங்க கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க ஊழியக்காரனுக்கு நன்மை செய்யலாம் கூட பரவாயில்லை, ஆனா தீமை செய்யாதீங்க. ஹல்லேலூயா ஆமென். வார்த்தையில ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ஞானமா நடங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சாபத்தை பிசாசு நமக்கு எப்படியாவது கொடுக்க வகதேடி கொண்டு இருக்கிறான். ಶಾಪವನ್ನು ಸೇತನ ಹೇಗಾದರೂ ಕೊಡಕ್ಕೆ ಅವನ ದಾರಿ ಹುಡುಕುತ್ತಾನೆ. அவனோடு கூட்டணி வச்சுக்காதே. ಅವನ ಜೊತೆಗೆ ಗುಂಪಿಟ್ಕೊಂಬೇಡಿರಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஒன்னு கெட்டுச்சுனா இன்னொன்னு கெடுறதுக்கு வழி போய்டும். ಒಂದು ಕೆಟ್ಟಬಿಟ್ರೆ ಇನ್ನೊಂದು ಕೆಡಕ್ಕೆ ದಾರಿ ಹುಡುಕುತ್ತದೆ. அதுக்கு இன்னொரு ஆளை தேடும். அதுக்கு ಇನ್ನೊಂದು ಆಳು ಹುಡುಕುತ್ತದೆ. அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு ನೀವು ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். எந்த சபையா இருந்தாலும் பரவாயில்லை, உங்க ஊழியக்காரரை பத்தி ஒரு ஆள் பேசுறாங்கன்னா ನಿಮ್ಮ ಸೇವಕನ ಕುರಿತು ಅವರು ಮಾತನಾಡ್ತಾ அந்த இடத்துல உங்க ஊழியக்காரரை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವಕರು ಬಿಟ್ಟು ಕೊಡಬಾರದು. எந்த சபையா இருந்தாலும் சரி, ಯಾವ ಸಭೆಯಾದರೂ உங்க சபை பத்தி ஒருத்தர் பேசுறாங்கன்னா ನಿಮ್ಮ ಸಭೆಯಿಂದ அந்த சபையை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. ಆ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಕೊಡಬಾರದು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நேரத்துல அந்த சபை உனக்காக மண்டாட்டு பண்ணி இருக்கும். ಆ ಸಭೆ ನಿನಗೋಸ್ಕರ ವಿಜ್ಞಾಪನೆ ஏதோ ஒரு சமயத்துல அந்த ஊழியக்காரர் உனக்காக முழங்கல் படி போட்டுருப்பா.
ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿರುತ್ತಾರೆ. பிசாசு எப்படியாவது அதை இடராக்க பாப்பான். ಶೈತಾನ್ ಯಾವ ರೀತಿ ತಡೆ ಮಾಡಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೆ. ಅದನ್ನ உங்க சபை உங்களுக்கு மேன்மையானது. ನಿಮ್ಮ ಸಭೆ ನಿಮಗೆ ಉನ್ನತವಾದದ್ದು. உங்க ஊழியக்காரர் உங்களுக்கு கனமானவர். ನಿಮ್ಮ ಸೇವಕರು ನಿಮಗೆ ಘನವಾದವರು. ஆகவே அதை சரியா பிடிச்சுக்கொள்ளணும். ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி. ಸತ್ತವನ್ನು ಎತ್ತಿಸಿ. ஹalleluya. அப்பா இயேசு சுகந்தருவா. அப்பா இயேசு குணமாக்குவா. தாங்குவா ஏந்துவா தப்புப்பா. அப்பா இயேசு சுகம் தருவா. அப்பா இயேசு குணமாக்குவா. தாங்குவா தப்புப்பா ஏந்துவா சுமப்பா. அப்பா இயேசு சுகம் தருவா. அப்பா இயேசு குணமாக்குவா. ஹalleluya. ஆமென். ஆமென். ஒருத்தருக்கு பயங்கரமான வியாதி. ಒಬ್ಬರಿಗೆ ಭಯಂಕರವಾದ ರೋಗವು. மேலெல்லாம் கொப்பளமா வரக்கூடிய வியாதி. அவருக்கு ಮೇಲೆ ಗುಳ್ಳುಗಳೇ ಬರುವಂತ ಒಂದು ರೋಗವು. வெறும் வேட்டியை விரிச்சிட்டு அந்த வேட்டில அவரை படுக்க வச்சிருந்தாங்க. ಬರಿ ಪಂಚೆಯನ್ನು ಹಾಕಿ ಅದರ ಮೇಲೆ ಮಲಗಿಸಿದ್ದಾರೆ. ಅವರ ಸುತ್ತಲೂ ಯಾರುமே போக மாட்டாங்க. ಅವರ ಸುತ್ತಲೂ ಯಾರು ಹೋಗುವುದಿಲ್ಲ. சுமார் 15 நாள் 15 ದಿನಗಳು ரொம்ப கஷ்டப்பட்டா. ಅವರು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟರು. அந்த இடத்துக்கு ஒரு நபர் என்ன கூட்டி போனார். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದರು. அவருடைய மனைவி போல, அவருடைய பிள்ளைங்க போல, பேர குழந்தைங்க போல. ಅವರ ಹೆಂಡತಿ ಹೋಗಲಿಲ್ಲ, ಅವರ ಮಕ್ಕಳು ಹೋಗಲಿಲ್ಲ, ಅವರ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಹೋಗಲಿಲ್ಲ. இவங்க மேல வந்துருன்னு சொல்லிட்டு ಆ ರೋಗ ಇವರ ಮೇಲೆ ಬಂದು ಬಿಡುತ್ತೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡು எல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க. ಎಲ್ಲ ಅವರ ದೂರ ಇಟ್ಟಿದ್ದರು. நான் பக்கத்துல போய் அவரை தூக்கி உட்கார வைத்தேன். ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವರು ಎತ್ತಿಸಿ ಕುಳಿಸಿದೆ. அப்படியே மேல சாய்த்துக்கொண்டு ಅವರ ಮೇಲೆ ಸಾಯಿಸಿ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி ಒಂದು ಲೋಟ ನೀರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ குடிக்க வைத்தேன். ಅವನು ಕುಡಿಸಕ್ಕೆ தலை மேல கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. அந்த தண்ணி அவர் தலை மேல அப்படியே ஊத்தினேன். ಆ ನೀರು ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಹಾಗೆ ಚಲಿಸಿದೆ. இன்னைக்கு மட்டும் தான் இந்த படுக்கையில நீங்க இருப்பீங்க. ಇವತ್ತು ಮಾತ್ರ ಈ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ನೀವು ಇರುತ್ತೀರಾ. நாளைக்கு நீங்க சுகமா இருப்பீங்க. ನಾಳೆ ಸುಖವಾಗಿರುತ್ತೀರಾ. எங்க அப்பா உங்களுக்கு சுகம் தருகிறார். ನಮ್ಮ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸುಖ ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அவருக்கு ஜெபம் பண்ணி அந்த தண்ணீரை மேல ஊற்றி ஒரு செம்புல மறுபடியும் தண்ணி ஜெபம் பண்ணி அவர் கையில கொடுத்துட்டேன். ಒಂದು ಲೋಟ ನೀರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕಿ ಮತ್ತೆ ಒಂದು ಲೋಟ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರ காலையில குளிக்கும்போது இத ஊத்தி நீங்க குளிங்க. ನೀವು ಸ್ನಾನ ಮಾಡುವಾಗ ಇದನ್ನ ಹಾಕಿ ಸ್ನಾನ ಮಾಡಿ. ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, ராத்திரியே அவர் மேல இருந்த வியாதி போயிருச்சு. ಆ ರಾತ್ರಿ ಅವರ ಮೇಲಿದ್ದ ರೋಗ ಹೋಯಿತು. மறுநாள்ல சுகத்தோடு இருக்கிறார். ಮಾರನೇ ಸುಖವಾಗಿದ್ದರು. அவர் ஒரு ಫೋನ್ மூலமா தொடர்பு கொள்றாரு. ಅವರ ಫೋನಿಂದ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಸಂಪರ್ಕಿಸಿದರು. 15 நாள் பெரும் கஷ்டப்பட்டேன். ಅಯ್ಯ 15 ದಿನ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟೆ. என் மனைவி என் பக்கத்துல வரல. என் பேர பிள்ளைங்க வரல. ನನ್ನ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಬಂದಿಲ್ಲ. என் மகங்க வரல. ನನ್ನ ಮಗನವರು ஆனா ಬಂದಿಲ್ಲ. நீங்க வந்து என்ன தூக்கி உங்க மேல சாத்திக்கிட்டு எனக்கு தண்ணி கொடுத்தீங்கல. ಅದ ನೀವು ಬಂದು ನಿಮ್ಮ ಭುಜದ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು ನನಗೆ ನೀರು ಕೊಟ್ಟಲ್ಲ. ನಾನು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದೆ. ಅದು ನಾನಲ್ಲ. ನನ್ನ ಯೇಸು. என் இயேசுவுடைய மேல தான் நீங்க சாஞ்சிருந்தீங்க. ನನ್ನ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನೀವು அவர் கரம் தான் உங்க மேல வைக்கப்பட்டது. ಅವರ ಕರವಿನ ಮೇಲೆ அவர் தான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. அவர் தான் உங்களை விடுதலை தந்தார். ಆತ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟರು. அவர் உங்களை தாங்குகிறவர். அவர் உங்களை ஏந்துகிறவர். அவர் உங்களை சுமக்கிறவர். அவர் உங்களை தப்புவிக்கிறவர். தப்பிಸುವವರು. ஹalleluya. ஆமென். மறுபடியும் போன்லயே ஒரு ஜெபம் பண்ணேன். ಮತ್ತೆ ಫೋನಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ஜெபம் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಂಡೆ. ದೇವರೇ, எப்படிப்பட்ட தேவா, நீர் ಎಂತ ದೇವರು. இந்த வியாதியை சுகமாக்கன மறக்கவே கூடாது ஆண்டவரே. ಈ ರೋಗವನ್ನು ಸುಖಪಡಿಸಿ ನಾನು ಮರೆಯಬಾರದು ದೇವರೇ. ಅದಕ್ಕೆ இந்த பாட்டு எழுதுனேன். ಅದಕ್ಕೆ ಈ ಹಾಡನ್ನು ಬರೆದೆ. ಆಮೆನ್. தாங்குவா, தாளிಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, தப்பிಸುತ್ತಾರೆ, சுமப்பா. ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த சரணங்கள்லாம் அவர் அந்த நேரத்தை சொல்லி இந்த பாடல் வந்தது. ಈ ಚರಣಗಳು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಡನ್ನು ಹಾಡಿದೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இப்போ நீங்க கவனிக்கும் பொழுது ಗಮನಿಸುವಾಗ இங்கே தானியேல் 5:20 சொல்லுகிறது. தானியேல் 5:20 ಹೇಳುತ್ತದೆ. இங்கே தானியேலுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. தானியேலுக்கு ಒಂದು ಪ್ರಕಟಣೆ அங்கே ಬರುತ್ತದೆ. பிசாசு குறித்தும் ಅಲ್ಲಿ ಶೈತಾನ பிசாசின் வல்லமை குறித்தும் அவன் செயல்படுகிறதுக்கு காரணம் என்றும் அங்கே ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். என்ன வார்த்தை குறிப்பிடுகிறார்? ஆமென். ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை ஆராதிக்கும்படியா இருந்த தூதர்கள் அவங்களுக்குள்ள ஒரு கர்வம் வந்து விட்டது. ஹalleluya. சொல்லுங்க, இந்த தானியேல் 5:20 நீங்க பார்க்கும் பொழுது தானியேல் 5:20 ನೋಡುವಾಗ அந்த ஆவிக்குள்ள கர்வம் என்கிற கடினம் வந்து விட்டது. ஆத்மದಲ್ಲಿ ಗರ್ವವೆಂದ ಒಂದು
இருக்கிற ஆவி இது கிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆவியை நீங்க கர்வத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க. இந்த யூதாஸ் அந்த ஆவிக்கு இடம் கொடுத்து விட்டார். அதனால எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் எப்படியாய் குறிப்பிடுகிறது. அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. எசேக்கியேல் 28 2வது வசனம் எடுத்து டக்குன்னு வாசிக்கணும், தடவிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவனின் இருதயத்தை போல் உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலோ நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உன் இருதயத்துல கர்த்தர் தான் வாசம் பண்றாரு. தேவன் தான் இருக்கிறாரு. நீ தேவனை போல காட்சி இருக்கலாம். நீ செய்யற காரியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கலாம். நீ யாருக்காவது ஜெபம் பண்ணினா அங்க சுகமா இருக்கலாம். ஆனா நீ தேவன் அல்ல, நீ மனுஷன். ஆமென். இந்த மனுஷனா இருக்கிற நீ உன் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. உன் இருதயத்தை கர்வம் வைத்துக் கொள்ள கூடாது. வைராக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க என்ன செய்யறது? கர்வம், வைராக்கியம், ஆமென், பழி வாங்குற எண்ணம். எப்படி சொல்லலாம்? இது எப்படி பேசலாம்? விரல் நீட்டி பேசுகிற அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேல் மூலமாய் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. சீக்கிரம் படி. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்று, உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே. இப்ப என்ன சொல்றது? மேட்டிமை கொண்டு, கர்வம் கொண்டு, வைராக்கியம் கொண்டு. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க. உன் இருதயம் மேட்டிமைப்படாம, கர்வம் கொள்ளாம, வைராக்கியப்படாம இயேசு இருக்கிறார் என்று நம்பு. அப்போதுதான் உனக்குள்ள வம்பு வராது. ஆமென். இல்லன்னா கம்பும் வந்துரும், வம்பும் வந்துரும். ஆமென். புரியுதுங்களா நான் சொல்றது? மேட்டிமை வந்துருச்சுன்னா, மேட்டிமை வந்தவங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நேரத்தை வருவாங்க, அப்படியே போயிட்டு அப்படியே ஸ்டம்பரா போயிட்டு போவாங்க. ஆமென். இல்ல அம்மா அம்மாங்க வந்தா புடவை அப்படி தூக்கி அப்படி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்கள் வந்தா சடன் அது ஓட்ட மொபைலா தான் இருக்கும். ஒட்டனே எடுத்து ஹலோ அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. ಗಂಡಸರಿದ್ರೆ ಮೊಬೈಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಗರ್ವಂ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ ವೈರಾಗ್ಯಂ ಒಂದು ವೈರಾಗ್ಯವು ಯೇಸಪ್ಪಗೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಯೇಸಪ್ಪಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. ಆಮೆನ್ சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமென் ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிடிச்சபடி நம்ம நடக்கணும். ಹಾಗಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. ஹல்லேலூயா. இப்ப இவர் குடல் வெடிச்சு சாவதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கிறது. ಇವನು ಕೊರಳು ಒಡೆದು ಸಾಯೋದಕ್ಕೆ ಇದೆಲ್ಲ ಒಂದು வயிறு வெடிச்சு குடல் சிதறி போய் சாவதுக்கு இது ஒரு காரணமா இருக்கிறது. ಅವನು ಹೊಟ್ಟೆ ಒಡೆದು ಕೊರಳೆಲ್ಲ ಚರ್ರಿ ಸಾಯೋದಕ್ಕೆ ಇದು ಒಂದು ஆண்டவரை தன் இருதயத்தில் வைக்க வேண்டிய இவன் சாத்தானை உள்ள வைத்திருக்கிறார். ದೇವರನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಂತ ಇವನು ಶೈತಾನ ಒಳಗಡೆ. நீங்கள் நானும் அப்படி இருக்க கூடாதபடிக்கு ನೀವು ನಾವಾಗ ಇದಂತೆ நமக்குள் எப்போதும் ஆண்டவர் இருக்கணும். நம்மೊಳಗೆ ಯಾವಾಗ ದೇವರು ಇರಬೇಕು. ಯೇಸು எனக்குள்ள இருக்கிறாருப்பா. ಯೇಸು ನನ್ನೊಳಗೆ ಇದ್ದಾರಪ್ಪ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ஹல்லேலூயா ಆಮೆನ್. ಯೇಸು ತನ್ನೋடு உட்கார்ந்திருக்கும் மத்தியில, ಯೇಸು ತನ್ನ ಜೊತೆಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன நீங்க யார் என்று நினைக்கிறீர்கள்? ನನ್ನನ್ನು ನೀವು ಯಾರಂತ ನೆನೆಸುತ್ತೀರಾ? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்பொழுது ஒருத்தன் முந்திக்கிட்டு சொல்றான். ಆಗ ಒಬ್ಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்ன சொல்லலாம் தெரியுமா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. ನೀನು ಜೀವನುಳ್ಳ ದೇವರಾದ ಕುಮಾರನ ಕ್ರೈಸ್ತನು ಎಂಬುದು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆಮೆನ್ ಆಮೆನ್. ನಾನು அறிவேன், ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ஆமென் ஆமென். உடனே கிறிஸ்து சொல்றார், ತಕ್ಷಣ ಕ್ರೈಸ್ತನು மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ಮಾಂಸವು ಶರೀರವು ನಿನಗೆ ರಕ್ತವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡಲಿಲ್ಲ. என் பிதாவாகிய கர்த்தரே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ನನ್ನ ತಂದೆಯಾದ ದೇವರೇ ನಿನಗೆ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் நான் சபை கட்டுவேன். ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ராமன் சொல்லுங்க. ஆமென் ಹೇಳಿ. நீ பேதுருவாய் கேபாவாய் இருக்கிறாய், இனி பேதுருவாகுவாய் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன்னா டைம் இல்ல, அதனால தான் கொஞ்சம் விட்டுட்டு சுருக்கமா சொல்றேன். ஆமென் ಸಮಯವಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ஹல்லேலூயா ಆಮೆನ್ சொல்லுங்க.
ஆமென் 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 ஆமென். பார், உன்னை கொண்டு என்ன செய்ய போகிற? நீ இந்த பூமியில எதை கட்டுறாயோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். நீ எதை அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்துல. எல்லாரும் சொல்ற வார்த்தைக்கு இந்த பேதுரு என்ன சொல்றாரு? எல்லாரும் இலக்கி மாத்தி பேதுரு என்ன சொல்றாருங்க? ஏன் எழுத்தானே? இப்ப அந்த அதிகாரத்தை சொன்ன பிறகு தான் டிங் 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 டிங். மத்தேயு 16ஆம் அதிகாரம். ஆமென். நீ எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணு? 16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக. இருமா, உன்னை யார் படிக்க சொன்னது அதுக்கு முன்ன? சரி, ஹல்லேலூயா. சரி, எடுத்துட்ட, பரவாயில்லை, படிச்சுட்ட. இப்ப எத்தனை அதிகாரம் சொல்லு உங்களுக்கு? 16 மத்தேயு 16. ஆமா, ஹல்லேலூயா. வார்த்தை படிமா. இப்ப மைக்கரமா. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்போ அடுத்து இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அடுத்து என்ன சொல்றார்? மேலும் நான் சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன். இப்ப பாத்தீங்களா? பாதாளத்தின் வாசல் உன்னை கொண்டு நல்லபடி பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பாருங்க, ஒரு வெளிப்பாட்டை அழகா சொல்றாரு இந்த மனுஷன். ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಗಮನமா கேளுங்க, முடிவுக்கு நேரம் வந்துட்டே. இப்போ ಗಮನವಾಗಿ ಕೇಳಿ, ಕೊನೆಗೆ ಬಂದಿದೆ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இதே மனுஷன் யாருங்க? யாரு? பேதுரு. ஆமென். பேதுருನು. ஹல்லேலூயா. உங்களை ஒருவன் காட்டி கொடுப்பான், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ அப்படின்னு சொல்லும் பொழுது ಹಾಗೆ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ இந்த பேதுரு எழுந்து சொல்றார். ಈ பேதுரு ಎದ್ದು ಹೇಳ್ತಾನೆ. என்ன சொல்றாரு? என்ன சொன்னார்? நான் மரிக்க முடிக்க சொன்னார் பிரசங்கத்தை. நான் உமக்காக மரிக்க வேண்டியதா இருந்தாலும் காட்டி சொல்லுங்க. மத்தேயு 26 தூக்கு. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே கூவுவதற்கு முன்ன என்னை 3 தரம் மறுதலிக்க மாட்டாய் என்றார். மெய்யாகவே சொல்ற, நீ மறுதலிக்க மாட்டாய். அப்படிதானே? மறுதலிப்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. இவர் சொல்றார், ஆண்டவரே, நான் உமக்காக மடிவேன், நான் உமக்காக சாவேன், நான் ನಿಮಗೋಸ್ಕರ ಸಾಯುತ್ತೇನೆ, நான் உம்மோடு மரிக்க வேண்டியது. உம்மோடு முத என்ன சொல்றாரு? மறுதலிக்க மாட்டேன்றார். இரண்டாவது என்ன சொல்றாரு? நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன், உமக்காக மரிப்பேன்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த ராத்திரியே, ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ என்ன செய்ய போகிற? ನೀನು ಏನು ಮಾಡುತ್ತೀಯಾ? ಸೇವಲ್ ಕೂದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲೆ, ಕೋಳಿ ಕೂಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ನೀನು 3 தரம் மறுதலிச்சிருவே. 3 ಬಾರಿ ನನ್ನನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತೀಯಾ? ಅದೇ ಪ್ರಕಾರ ಇವರು 3 தரம் மறுதலிச்சிட்டார். ಇವರು 3 ಬಾರಿ ದೇವರು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப சேவலும் கூவுது. இவ கோழி கூகுತ್ತದೆ. கூவும்போது இவருக்கு புத்தி திரும்புதி போ. ಆ ಕೋಳಿ ಕೂಗುವಾಗ ಇவருக்கு புத்தி ತಿರುಗುತ್ತದೆ. என்ன நடக்குது பாருங்க. ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ನೋಡಿ. ஹல்லேலூயா ஆமென். கடைசி வசனம், கடைசி 26ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம். பேதுரு செபதேவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கம் அடைந்து வியாகுல படம் தொடங்கினார். கடைசி வசனம் 26ல படிங்கம்மா. அப்பொழுது பேதுரு சேவல் கூகுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை கொண்டு வெளியே போய் மனக்கசந்து அழுதான். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்போ பேதுரு மட்டும் மனங்கஸ்து அழுந்தார், யூதாஸ் அழுகலையா? ಅವಾಗ ಪೇತ್ರ ಮಾತ್ರ ಮನತ್ರಿಗೆ ಅತನ ಯೂದಾಸ್ ಕಾರಿತ ಅತ್ತಿಲ್ವಾ? சொல்லுங்க, அழுதாரா இல்லையா? அவர் அத்தித்ரா இல்லையா? ஹலோ சொல்லுங்க, அழுதாரா இல்லையா? 27ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 27:3. சீக்கிரம் முடிச்சிட்டேன். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கு
இடத்திற்கு திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். சரி, போதும் போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டாரா இல்லையா? அவன பಶ್ಚಾತ್ತಾಪಪಟ್ಟனா ಇಲ್ವಾ? சொல்லுங்க. இப்ப யூதாசும் மனஸ்தாபப்பட்டார். ಹಾಗಂದ್ರೆ ಯೂದಾಸನು ಪಶ್ಚಾತ್ತಾಪಪಟ್ಟನು. இங்க பேதுருவும் ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನು மனஸ்தாபப்பட்டாங்க. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆனால் ಆದರೆ இந்த யூதாசுக்குள்ள யார் இருந்தது? யூதாஸ் ಒಳಗೆ ಯಾರು ಇದ್ದು? சொல்லுங்க. பிசாசு அதை இவர் இறக்கி வைக்கல. ಶೈತಾನ ಇದನ್ನ ಅದನ್ನ. ஆனா இந்த பேதுருக்குள்ள யார் இருந்தாங்க? ಅದರ ಕರ್ತர் இருந்தார். ஆமென். ಇದ್ದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர் மரணத்தை நோக்கி ஓடுறாரு. இவர் மரணವನ್ನು ದಿಶಿಸಿ ಹೋಗುತ್ತಾನೆ. இவர் விட்ட வேலை தேடி ஓடுறார். ಇವನು ಬಿಟ್ಟದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 இவனுடைய புத்தி பிசாசு இவனுக்குள்ள இருந்ததனால ಇವನ ಬುದ್ಧಿ ಶೈತಾನ இவனுடைய புத்தி மரணத்தை நோக்குகிறது. ಇವನ ಬುದ್ಧಿ ಮರಣವನ್ನು ಹುಡುಕಿ. இந்த பேதுருவுடைய உள்ளத்துக்குள்ள இயேசு இருந்ததனால பேதுரு ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ಇರುವುದರಿಂದ அவர் என்ன செய்தார்? அவர் ಏನು ಮಾಡಿದರು? அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், ಆತನಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದೆ, அவரை நான் மறுதலிச்சிட்டேன், இனி அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன், அவரை எப்படி நான் பார்ப்பேன், எப்படி இருப்பேன், அவருடைய வேலை எப்படி நான் செய்வேன், அவர் உத்தமராச்சே, உன்னதராச்சே, அவர் கனம் நிறைந்தவராச்சே, அவர் கணಕ್ಕೆ ತಕ್ಕಂತವರಲ್ಲ, அதை நினைத்து ಹೀಗಾಗಿ ನೆನೆಸಿ சரி நான் விட்ட வேலைக்கே போயிடுறேன், நான் ಬಿಟ್ಟ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குதுன்னா ಇಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಅಂದರೆ ஆமென் ஆமென் ஆமென். யூதாஸ் தனக்குள்ள இருந்த பிசாசை இறக்காததனால் யூதாஸ் தன்னೊಳಗಿದ್ದ ಸೈತಾನ ಅವನು ಇಳಿಸಿಬಿಡದೆ ಇರುವುದರಿಂದಲೇ இருக்கிறவர்களுக்கு இடம் கொடுத்து இருவರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು மரணத்தை சந்தித்தார். ಆ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ. ஆனா இங்கே ಆದರೆ ಇಲ್ಲಿ இந்த பேதுரு ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನು கர்த்தருக்கு இடம் கொடுத்தபடினா ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ முகத்தை எப்படி பார்ப்பேனோ என்று நினைச்சு ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ಹೇಗೆ ನೋಡಲಿ ಅಂತ ನೆನೆಸಿ அவர் ஓடின ஓட்டத்துல ஒரு மகிமை உண்டாயிற்று. ಓಡಿದ ಒಂದು ಮಹಿಮೆ ಉಂಟಾಯಿತು. மரித்த இயேசு ಸತ್ತಿದಂತ ಯೇಸು உயிர்த்தெழுந்த பிறகு ಪುನರುತ್ಥಾನ ನಂತರ அவர் பேதுரு முன்னே, அவர் பேತ್ರನ ಮುಂದೆ, அவருடைய நண்பர்கள் முன்னே, ಅವರ ಸ್ನೇಹಿತರ ಮುಂದೆ அவர் வந்து நிற்கின்றார். ಅವರು ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நிற்கும் பொழுது ನಿಂತಿದ ಕೂಡಲೇ அவனுக்குள்ள ஒரு வார்த்தை வருது. ಅವನೊಳಗೆ ಒಂದು ಮಾತು ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, ಹಗಲೆಲ್ಲ ಮೀನು ಹಿಡಿಯುತ್ತಾರೆ, மீனே கிடைக்கல, ಮೀನೇ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. அப்ப இயேசு அங்க வர்றாரு. ಅವಾಗ ಯೇಸು ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே வந்து அவளுக்கு சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಬಂದು ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த இடத்துல வலை போடுங்க, ಇಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿರಿ, திரளான மீன்கள் கிடைக்கும்னு சொன்னா ಹಲವಾದ ಮೀನು ಸಿಕ್ಕಿತು. அதே மாதிரியே போட்டாங்க, ಅದೇ ಪ್ರಕಾರ மீனும் கிடைச்சிருச்சு. ಮೀನು ಸಿಕ್ಕಿತು. இப்போ ಇವಾಗ ஒரு வசனத்தை படிங்க, யோவான் 21:6 படிங்க. யோவான் 21. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போதுதான் இந்த பேதுருக்கு என்ன ஆகுது? புத்தி தெளிவு வருகிறது. இங்க பாருங்க 7ஆம் வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் ಆತನ ಯೇಸುವಿಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಂತ பேதுருவை பார்த்து ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ அவர் கர்த்தர் என்றார். ಆತನು ಕರ್ತನು. அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே ಅವನು ಕರ್ತನ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ஒரு கலக்கமும் ஒரு பயமும் வந்து ಒಂದು ಕಳವಳ, ಒಂದು தன் மேல் போட்டிருந்த கச்சை அந்த துணியை கட்டிட்டு ஓடுறான் கடலுக்குள்ள. ತನ್ನ ಮೇಲಿದ್ದಂತ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் என்ற ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. அவர் கர்த்தர் ಅಂತ ಒಂದು ಭಯ ಅವನು இந்த யூதாசுக்குள்ள இல்ல, யூதாசன ಒಳಗೆ ಇಲ್ಲ, பேதுருக்குள்ள இருந்தது. ಈ ಪೇತ್ರನ ಒಳಗೆ ಇತ್ತು. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதோட மீதி காரியங்களை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ಮುಂಚೆ ಕಾರ್ಯ ಬರುವಾರ ನೋಡೋಣ. இப்போ இங்க என்ன நடந்தது? ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಏನು ನಡೆದಿತ್ತು? இந்த யூதாஸ் ಈ யூದಾಸನು பணப்பை பின்னால நின்றார். ಹಣದ ಚೀಲ ಇದೆ ನಿಂತನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யூதாஸ், ಈ யூದಾಸನು ஆமென், என்ன செய்தார்? பிசாசுக்கு இடம் கொடுத்தார். ಶೈತಾನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟನು. இந்த யூதாஸ் ಈ ಯೂದಾಸನು கர்த்தரை கர்த்தர் என்று நினைக்கவில்லை. ದೇವರನ್ನು ದೇವರಂತ ನೆನೆಸಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் வந்த நோக்கம், ಅವನು ಬಂದಂತ ಗುರುತು, அவனுடைய பேர் பெருமைப்படணும், ಅವನ ಹೆಸರು அவன் கனப்படணும், அவன் அந்தஸ்து இருக்கணும்னு நினைச்சா. ஆனா கடைசியில அவன் வெட்கப்பட்டவனாய், கலக்கமுடையவனாய், கலவலப்பட்டவனாய், ஆமென், என்ன செஞ்சான்?
மரணத்துக்கு நேராய் போனான். ஆனா இந்த பேதுரு கர்த்தர் அழைத்த அழைப்பை பிடித்துக்கொண்டு கர்த்தரை குறித்து வெளிப்பாடு உள்ளவனாய், கர்த்தரை குறித்து தரிசனம் உள்ளவனாய், தேவ ராஜ்யத்தை கட்ட தகுதி உள்ளவனாய், இப்படிப்பட்ட ஒரு உத்தமரை நான் மறுதலித்து விட்டேன் என்ற அந்த பயத்தோடு அந்த கலக்கத்தோடு ஓடினான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த பேதுருவை கர்த்தர் மீண்டும் அழைத்து அவர் கையில் அதிகாரத்தை கொடுக்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ அன்பாய் இருக்கிறாயா? நீ அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லி அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை. பேதுருவோடு இருந்த கர்த்தர் உங்களோடும் இருக்கிறார். யூதாசோடும் கர்த்தர் இருந்தார். ஆனா அதை அறியாதவனாய் இருந்தார். பேதுரு அறிந்தவனாய் இருந்தார். நீங்களும் நானும் அறியாதவர்களா அறிந்தவர்களா? ஆமென். அறிந்தவர்களா இருந்தா இயேசுவின் அன்பு பேதுரு மேல எப்படி போனதோ அதே போல உங்க மேல வரும். நீங்க தனிமையா இருக்கிறவர்கள் அல்ல. நீங்க நினைக்காதீங்க நான் தனியாயிட்டேன், நான் ஒண்டி ஆயிட்டேன், எனக்கு யார் உண்டு சொல்லாதீங்க. கர்த்தர் சொல்றா, உலகத்தின் முடிவு பரிந்தவம் சகல நாட்களும் உங்களோடு கூட நீங்க ஒண்டியே கிடையாது, நீங்க தனிமையே கிடையாது. நான் கணவன் இருந்தும் இப்படி இருக்கிறேன், மனைவி இருந்தும் இப்படி இருக்கிறேன், பிள்ளைகள் இருந்தும் இப்படி இருக்கிறேன், என் ஊழியம் இப்படி இருக்கிறது, என் வீடு இப்படி இருக்கிறது. புலம்பவே புலம்பாதீங்க. மீண்டும் நீங்க ஓடினாலும் நீங்க கர்த்தருக்கு வேணும். உங்களை அழைத்து உங்க கையில அவர் கொடுப்பார். நீ மரணத்தை வாஞ்சிக்காத, சாத்தானுக்குரிய குணங்களை ஏற்காத, கிறிஸ்துவுக்காக வாழ பாரு. கிறிஸ்துவை உயர்த்தி வைப்பா. இந்த யூதாசுக்குள்ள இருந்த குணங்கள் போல இராதபடிக்கு பேதுருவின் குணங்களுக்குள்ள இருங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை இந்த மாதம் வெட்கப்படுத்த மாட்டார். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்குள் ஒரு தாழ்மை இருக்குமானால் தாழ்மையுள்ள கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவனை உயர்த்தி வைப்பதற்கு. அதனால்தான் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். நீங்க உன்னதத்திலிருந்து வந்திருக்கிற ஆண்டவரை பிடித்துக் கொண்டால் உன்னதத்தின் தேவன் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அந்த ஆசீர்வாதம் உங்களை வழி நடத்தும். உன் கவலையை மாற்றிரும், உன் வெட்கத்தை நீக்கிறோம், உன் கண்ணீரை தொடச்சிரும். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உனக்கு நிறைவாக்கிறோம். பாருங்க, நேற்றைய நாட்களே நான் வீட்டு வாடகை கட்ட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கட்டல. ஆனா நான் வெட்கப்பட மாட்டேன். கர்த்தர் உங்களை கொண்டு எனக்கு அற்புதம் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க மனசை கர்த்தர் தொட்டுருவார். எனக்கு கவலை இல்லை, நான் கலங்க வேண்டியது இல்லை. ஏன்னா உங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு என் சந்தோஷத்தை பெருக செய்வார். உங்களை கொண்டு என் சந்தோஷத்தை பெருக செய்வாரானா என்னை கொண்டு உங்க சந்தோஷத்தை பெருக செய்வார். எனக்குள்ள இருக்கிற பாரம் கவலை துக்கம் மாறும்படியாக உன்னை என் கையில கொடுத்திருக்காருன்னா உங்களுடைய கவலை பார துக்கம் அவமான நிந்தை அழியும்படிக்கு உங்களுக்காக என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிறது கர்த்தருடைய மகிமையின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல ஊற்ற போகிறார்.